கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்றைய தினத்தில் போன வாரம் எல்லாமே போன வாரத்தோட மெசேஜ் அப்படியே எனக்குள்ள அதை நான் தியானம் பண்ணிகிட்டே இருந்தேன். போன வாரம் என்ன மெசேஜ் பாஸ்டர் கொடுத்தாங்க ஞாபகம் இருக்கா? யாராவது சொல்ல முடியுமா? போன வாரம் என்ன மெசேஜ் சொல்லுங்க. நான் நம்புகிறது அவராலே வரும். இதை குறித்து நான் அப்படியே யோசிச்சுட்டு இருக்கும்போது இந்த வாரத்துக்கு ஆண்டவர் ஒரு வார்த்தையை கொடுத்தார். அதுதான் நான் கேட்டிருந்தேன் அப்பாட்ட, நான் இந்த வாரம் பேசட்டுமா அப்படின்னு. அதை குறித்து இந்த வாரம் முழுக்க தியானிக்கும் போது ஆண்டவர் நிறைய காரியங்களை நமக்கு கொடுத்தாரு. அதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். நம்ம எடுத்துக்கலாம். எபிரேயர் 11 அதிகாரம் 33வது வசனம். எபிரேயர் 11:33. விசுவாசத்தினாலே அவர்கள் ராஜ்யங்களை ஜெயித்தார்கள், நீதியை நடப்பித்தார்கள், வாக்கு தத்தங்களை பெற்றார்கள், சிங்கங்களின் வாய்களை அடைத்தார்கள். இதுல ஆண்டவர் சொன்னது விசுவாசத்தினாலே வாக்கு தத்தங்களை பெற்றார்கள். இதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். போன வாரம் நம்ம நம்பிக்கையை குறித்து பார்த்தோம். இந்த வாரம் நம்ம விசுவாசத்தை குறித்து பார்க்க போறோம். நம்பிக்கைக்கும் விசுவாசத்துக்கும் என்ன வித்தியாசம்? நம்பிக்கை அப்படிங்கிறதுனா நம்ம ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில நிறைய காரியங்களை செஞ்சிருக்காரு, அதை வச்சு ஆண்டவர் இதை செய்வாரு அப்படின்னு நம்ம நம்புறது இல்லை. ஆனா விசுவாசங்கிறது நம்பிக்கையுடைய அடுத்த ஸ்டெப்பா தான் நம்ம விசுவாசத்தை பார்க்கிறோம். ஏன்னா இதை 11 அதிகாரத்துல முதல் வசனத்துல நம்ம வாசிக்கும் போது விசுவாசமானது நம்பப்படுகிறவர்களின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமுமா இருக்கிறது. அப்ப நம்ம நம்புறதுக்கு உறுதி எது? விசுவாசம் இல்ல. நம்ம அப்போ ஒண்ணு நம்புறோம் அப்படின்னா அதோட உறுதி, அதோட வெளிப்பாடு எது? நம்ம ஆண்டவர் மேல வச்சிருக்கிற விசுவாசம். அப்ப அது என்னது? காணப்படாதவைகளின் நிச்சயம் அப்படின்னு போட்டிருக்கு. அப்ப நம்ம பாக்குறத நம்புறது நம்பிக்கை இல்லை அப்படின்னு வேதம் சொல்லுதுல. காணாததை நம்ம நம்புவோமாகி அது வருவதற்கு நம்ம என்ன பண்ணுவோம்? பொறுமையோடு நம்ம என்ன பண்ணுவோமா? காத்திருப்போம் அப்படின்னு வேதம் சொல்லுது. அப்ப நம்ம உன்னை பார்க்கவே இல்லை, ஆனாலும் அதை ஆண்டவர் எனக்கு செய்வாரு அப்படின்னு நம்ம நம்புறோம் பாத்தீங்களா? அதுதான் ஆண்டவர் என்ன சொல்றாரு? விசுவாசம் அப்படின்னு சொல்றாரு. அப்ப அப்பேற்பட்ட விசுவாசம் நமக்கு இருந்தது அப்படின்னா கண்டிப்பா நம்ம என்ன பண்ணுவோம்? இதுல என்ன போட்டிருக்கு? 11:33 விசுவாசத்தினாலே வாக்கு தத்தங்களை பெற்றார்கள். நம்ம நிறைய காரியம் இந்த 11 அதிகாரத்துல தான் வாசிக்க போறோம். இந்த 11 அதிகாரத்துல ஒரு கார்டு வச்சுக்கோங்க. அப்ப ஆண்டவர் நமக்கு நிறைய வாக்கு தத்தங்கள் கொடுத்திருக்காருல்ல. நம்ம ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் என்ன பண்ணிருக்காரு? நிறைய வார்த்தைகளை ஆண்டவர் கொடுத்திருக்காரு. அந்த வார்த்தைகள் எல்லாம் நிறைவேறணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்? ஆண்டவருடைய வார்த்தைக்கு நம்ம என்ன பண்ணணும்? கீழ்ப்படிந்து அதை நம்ம விசுவாசிக்கணும். அதை நம்ம விசுவாசிச்சோம்னா அதை நம்ம என்ன பண்ணுவோம்? கண்டிப்பா பெற்றுக்கொள்வோம். ஏன்னா இதே எபிரேயர்ல 11 அதிகாரத்துல 6ஆம் வசனத்துல தேவன் என்ன சொல்றாரு? விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். ஏன்னா விசுவாசிக்கிறவன் என்ன பண்ணணும்? தேவனிடத்தில் சேர்கிறவர் அவர் உண்டென்றும் தம்மை நம்புகிறவர்களுக்கு அவர் பலன் அளிக்கிறவர் என்றும் நம்ம என்ன பண்ணணுமா? விசுவாசிக்கணும். அப்ப நம்ம ஆண்டவர்கிட்ட பிரியமா இருக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன? நம்ம ஆண்டவரை விசுவாசிக்கணும். ஆண்டவரை விசுவாசிச்சாதான் நம்ம அவர்கிட்ட என்ன பண்ண முடியும்? பிரியமா இருக்க முடியும்ல. அன்னைக்கு சீஷர்கள் பாத்தீங்கன்னா ஆண்டவர் அநேக அற்புதங்களை செஞ்சாங்க. ஆனா சீஷங்களால என்ன பண்ண முடியல? அந்த ஒரு பிசாசை துரத்த முடியல. அப்போ அந்த அந்த தகப்பன் சொல்றாங்க சீஷர்களால என்ன பண்ண முடியல? இந்த பிசாசை துரத்த முடியலன்னு சொன்ன உடனே ஆண்டவர் என்ன பண்றாரு? கடிந்து கொள்றாருல. அற்ப விசுவாசிகளை எவ்வளவு நாள் நான் அவங்க கூட இருப்பேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்றாரு? ஆண்டவர் கடிந்து கொள்றதை நம்ம பார்க்கிறோம். அப்ப நம்ம என்ன பண்ணணுமா? நம்ம விசுவாசத்தோடு இருக்கணும். இப்ப நம்ம விசுவாசிச்சோம் அப்படின்னா என்ன நடந்தாலும், எந்த சூழ்நிலை இருந்தாலும், எந்த காரியங்கள் ஆப்போசிட்டா இருந்தாலும் இது நடக்க சான்ஸே இல்லை அப்படின்னாலும் நம்ம என்ன பண்ணுவோம்? கண்டிப்பா அதை நம்புவோம் இல்ல. நீங்க இது குறித்து நான் ஒரு குட்டி ஸ்டோரி நான் வாசிச்சது எனக்கு ஞாபகம் வருது. பாத்தீங்கன்னா ஒரு ஃபிளைட் போயிட்டு இருக்கு. அப்ப பாத்தீங்கன்னா ரொம்ப காத்து, பயங்கரமான ஒரு மின்னல் இது மாதிரி கடந்து போகும்போது அந்த டர்புலன்ஸ் ரொம்ப அதிகமா இருக்கு. பயங்கரமா ஆடுது ஃபிளைட்டே. அப்ப அதுல உள்ள இருக்கிற பெரியவங்க இருந்து சின்னவங்க வரைக்கும் எல்லாரும் பயங்கரமா பயப்படுறாங்க. மேல வச்சிருக்க அந்த லக்கேஜ் கேபின் எல்லாம் விழுந்து கீழே எல்லாருமே ரொம்ப கலக்கத்தோட பயத்தோட அவங்கவுங்க எல்லாம் ஜோம் பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்ப பயத்தோட எல்லாம் காணப்படுறாங்க. அப்போ இதே மாதிரி சூழ்நிலை ஒரு 1/2 hour 1 hour நீடிக்குது. அதுக்கப்புறம் கொஞ்சம் அப்படியே நார்மல் ஆகி அந்த ஃபிளைட் லேண்ட் ஆகுது. லேண்ட் ஆகும்போது எல்லாருக்குமே எப்பாடா நம்ம பத்திரமா நம்ம லேண்ட் ஆயிட்டோம், நமக்கு எந்த ஒரு ஆபத்தும் இல்லை அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. அப்போ ஒரு குட்டி பொண்ணு மட்டும் பாத்தீங்கன்னா எந்த ஒரு கலக்கமும் இல்லாம அந்த டர்புலன்ஸ்லயும் ரொம்ப அமைதியா காமா அப்படியே உட்கார்ந்து இருக்கிறத ஒரு பெரியவர் பாக்குறாரு. அப்ப லேண்ட் ஆனதுக்கு அப்புறமா அவர் கூப்பிட்டு ரொம்ப ஆச்சரியமா கேட்கிறாரு, நாங்கெல்லாம் ரொம்ப பயந்துட்டோம் இந்த டர்புலன்ஸ்ல,
இந்த அளவுக்கு வந்து நாங்க பார்த்ததே இல்லை. என் லைஃப்ல எத்தனையோ டிராவல் நான் பண்ணியிருக்கேன், இந்த அளவுக்கு மோசமான ஒரு டிராவல் நான் பார்த்ததே இல்லை. ஆனா நாங்க எல்லாருமே பயங்கரமா பயந்துட்டோம். ஆனா நீ மட்டும் எப்படி பாப்பா ரொம்ப சைலண்டா அமைதியா இருந்த, உனக்கு பயமாவே இல்லையா அப்படின்னு சொல்லும் போது அந்த பிள்ளை சொல்றா, இல்ல அங்கிள் நான் கொஞ்சம் கூட பயப்படல, ஏன்னா இந்த பைலட் வந்து என்னோட அப்பா அப்படின்னு அந்த பிள்ளை சொல்றான். அப்ப அந்த பைலட் வந்து அவங்களோட அப்பாங்கிற அந்த நம்பிக்கை அவளுக்கு எந்த அளவுக்கு ஒரு போராட்டம் வந்தாலும் அவளுக்கு அந்த பயத்தை எல்லாம் போக்கிடுச்சுல. என் அப்பா எப்பவுமே நல்லா ஓட்டுவார் ஃபிளைட், எனக்கு தெரியும். அதிலும் இன்னைக்கு விசேஷமா என்னது, நான் இந்த ஃபிளைட்ல இருக்கேன், அப்ப எந்த அளவுக்கு அவர் வந்து பாதுகாப்பா கொண்டு வந்து சேர்க்கணும்னு அவர் இருப்பாரு அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு, அதனால நான் கொஞ்சம் கூட பயப்படல அப்படின்னு சொல்லும் போது அவர் ரொம்ப ஆச்சரியப்பட்டாராம். அப்ப அதே போலதான் இன்னைக்கு எவ்வளவு பிரச்சனைகள் வந்திருக்கு, ஆனா நம்ம எதை மறந்துடுறோம், அந்த பிரச்சனையின் மத்தியில பரம தகப்பன் நம்மளோட தேவன், அவர் தான் எனக்கு அப்பா அப்படிங்கறத நம்ம என்ன பண்ணிடுறோம், நம்ம மறந்துடுறோம்ல. அது நம்பிக்கை, அந்த விசுவாசம் நமக்கு இருந்ததுன்னா எந்த காரியம் வந்தாலும் நம்ம என்ன பண்ணாது, அது நம்மள கொஞ்சம் கூட அசைக்காதுல. நம்மளோட நம்பிக்கை உறுதியா இருக்கும், நம்ம ஆண்டவர் என்ன பண்ணுவோம், விசுவாசிப்போம். இதுல நம்ம இந்த அதிகாரத்துல நம்ம 5 காரியங்கள் நம்ம பார்க்க போறோம். விசுவாசத்தினால என்னென்னலாம் அவங்களுக்கு கிடைச்சது அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். சோ முதலாவது நம்ம அந்த 11ஆம் அதிகாரத்துல நம்ம வாசிக்கிறது 7ஆம் வசனத்தை நம்ம வாசிச்சோம் அப்படின்னா 11:7, விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து தெய்வ எச்சரிப்பு பெற்று பயபக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழையை உண்டு பண்ணினான். அதனாலே அவன் உலகம் ஆக்கினைக்குள்ளானது என்று தீர்த்து விசுவாசத்தினால் உண்டாகும் நீதிக்கு சுதந்திரவாளியானான். நம்ம எல்லாருமே நோவாவை குறித்து நம்ம படிச்சிருப்போம்ல. அவன் காலத்துல அவ்வளவு பொல்லாத ஒரு காரியங்கள், ஆண்டவர் ஏன் தான் மனுஷனை நான் சிருஷ்டிச்சனும் அப்படின்னு சொல்லி மனஸ்தாபப்படுற அளவுக்கு பொல்லாதவர்களா அந்த மக்கள் இருந்தாங்கல்ல. அப்ப ஆண்டவர் ஜலத்தினால நான் உலகத்தை அழிப்பேன் அப்படின்னு சொல்லும் போது அதுல யார் வந்து நீதிமானாய் காணப்பட்டது, நோவா. தன் காலத்துல இருந்தவங்க மத்தியில எப்படி இருந்தானா, நீதிமானா இருந்தான். அவன் எப்படி நோவா நீதிமானா இருந்தானா, விசுவாசத்தினால தேவனுக்கு. நோவா எப்படி இருந்தானா, விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து அவன் எச்சரிப்பு வரும்போது அதை நம்புறான்ல. அன்னைக்கு பாத்தீங்கன்னா நோவா காலத்துல அதுக்கு முன்பக வரைக்கும் மழை இருந்ததா பூமியில, மழைன்னு ஒண்ணு பெய்யப்படவே இல்லை. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, நான் என்ன பண்ண போறேன், மனுஷங்களுடைய அக்கிரமம் எனக்கு முன்பாக ரொம்ப மிகுதியா இருக்கு, அதனால நான் என்ன பண்ண போறேன், நான் உலகத்தை அழிக்க போறேன் ஜலத்தினால அப்படின்னு சொல்லும் போது நான் ஆண்டவர் என்ன பண்றாரு, நோவாவுக்கு கட்டளையிட்டு ஒரு பேழையை நீ உண்டு பண்ணு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நோவா அதே மாதிரி என்ன பண்ற, ஆண்டவர் சொன்ன அதே வார்த்தையை அப்படியே நம்பி ஒரு பேழையை உண்டு பண்ணி. ஆனா அதுக்கு முன்பாக வரைக்கும் அவன் அந்த மழையை பார்த்தானா இல்ல. மழைன்னு ஒண்ணு பெய்யும், மழைன்னு ஒண்ணு இப்படிதான் இருக்கும்னு யாருக்குமே தெரியாது இல்ல. இங்க பாத்தீங்கன்னா நமக்கு கிட்டத்தட்ட 2005 நமக்கு சுனாமி வந்துதா, அதுக்கு முன்பாக வரைக்கும் சுனாமின்னு ஒண்ணு வரும், இப்படிதான் அது இருக்கும், கடல் தண்ணி இவ்வளவு தூரம் உள்ள வரும் அப்படின்னு சொன்னா நம்மளாம் நம்பி இருப்போமா? கண்டிப்பா நம்ம நம்பி இருக்க மாட்டோம். ஏன்னா நமக்கு அதை பத்தி தெரியாது இல்ல. இதுக்கு முன்னாடி நம்ம அப்படி ஒண்ணு பார்த்ததே இல்லை. ஆனா இப்போ சொன்னா நம்ம என்ன பண்ணுவோம், கண்டிப்பா நம்ம நம்புவோம். ஏன்னா அதை நம்ம பார்த்திருக்கோம், நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அப்ப அதே மாதிரிதான் நோவா அதை குறித்து பார்க்கவே இல்லை, அதை குறித்து கேள்விப்படவும் இல்லை இல்ல. ஆனா ஆண்டவரோட வார்த்தையை நோவா என்ன பண்ணா, நம்பி அதை எச்சரிப்பா எடுத்து அவன் என்ன பண்ணா, நீதிமானா இருந்து அவனுடைய குடும்பத்தை அவன் என்ன பண்ணா, அந்த ஆபத்துல இருந்து ரட்சித்துட்டான்ல. அப்ப அதே மாதிரிதான் ஒரு விஷயத்த நம்ம பார்க்கலனாலும் நம்ம நம்புறோம். என்ன நம்ம நம்புறோம், இன்னைக்கு நம்ம ரட்சிப்புக்கு யார் காரணம், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நம்ம விசுவாசிச்சாதான் என்ன பண்ண முடியுமா, ரட்சிக்கப்பட முடியும்ல. ஏன்னா வேதம் என்ன சொல்லுது, யோவான் 3:16 தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனும் அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி அன்பு கொடுத்தார் அப்படின்னு சொல்லி. அப்ப நம்ம கெட்டு போகாம நம்ம மீட்கப்படணும் அப்படின்னா நம்மளுடைய மீட்பு யாருதான், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அப்ப அவளை விசுவாசிச்சாதான் நம்மளால என்ன பண்ண முடியும், இந்த அழிவுல இருந்து நம்மளால என்ன பண்ண முடியும், மீட்கப்பட முடியும். அப்போ ஆண்டவரை விசுவாசிச்சு பார்க்காத ஒரு மழைய நம்பி நோவா என்ன பண்ணா, பேழையை உண்டு பண்ணாரு. பேழையை உண்டு பண்ணது நிமித்தம் என்ன பண்றாங்க, அவங்களுடைய குடும்பம் காக்கப்படுறதை நம்ம வாசிக்கிறோம். ஒரு வசனம் நம்ம வாசிக்கலாம். ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை நம்ம வாசிச்சோம் அப்படின்னா, நோவா அப்படியே செய்தான், தேவன் தனக்கு கட்டளையிட்டபடி எல்லாம் செய்து அவன் என்ன பண்றான், அதை முடிக்கிறான். அதுக்கப்புறம் நம்ம பாக்குறோம், நம்ம எல்லாருக்கும் நமக்கு தெரிஞ்சதான் நான் சுருக்கமா நான் சொல்றேன். அந்த 40 நாள் இரவு பகலும் பூமியில என்ன ஆகுது, பெரிய மழை வந்து எல்லாமே அழிக்கப்பட்டு போகுதுல. அப்போ தேவன் என்ன பண்றாரு, நோவாவையும் அவன் குடும்பத்தையும் ஆண்டவர் என்ன பண்றாரு, நினைவு கூர்றாரு. நினைவு கூர்ந்து என்ன பண்றாரு, ஒரு காற்று அனுப்புறாரு. அப்போ என்ன ஆகுது, அந்த ஜலமெல்லாம் பிரிந்து போகத்தக்கதாக ஒரு அதிசயம், ஒரு அற்புதம் அங்க நடக்குது. இதுக்கு முன்பாக நம்ம பார்த்தோம்னா கூட
முதல்ல ஆதியிலே ஆண்டவர் என்ன பண்றாரு, வானத்தையும் பூமியும் ஆண்டவர் உண்டாக்கினார். அதுக்கு அடுத்து நம்ம வாசிக்கும் போது ஆண்டவர் என்ன பண்றாரா, அப்பயும் ஆண்டவர் பூமியை என்ன பண்றாரு, ரீஃபார்ம் பண்றாருல திரும்ப. அப்ப அந்த ஆழத்தின் மேல ஆண்டவர் அசைவாடி என்ன பண்றாரு, மறுபடியும் அந்த பூமியை என்ன பண்றாரு, சரி பண்றாரு. அப்ப அதே மாதிரி ஆண்டவர் என்ன பண்றாரு, தன்னை விசுவாசிச்ச அந்த நோவாக்காக மறுபடியும் ஆண்டவர் என்ன பண்றாரு, அந்த ஜலத்தெல்லாம் என்ன பண்றாரு, அவரை சரி பண்ணி என்ன பண்றாரு, அந்த நோவாவுடைய குடும்பத்தை ஆண்டவர் என்ன பண்றாரு, மீட்கிறாரு. நீங்க பாத்தீங்கன்னா அதுல 9ஆம் அதிகாரம் 1 வசனத்துல ஆண்டவர் என்ன சொல்றாரு, மறுபடியுமா, பின்பு தேவன் நோவாவையும் அவன் குமாரரையும் ஆசீர்வதித்து நீங்கள் பலுகி பெருகி என்ன பண்ணுங்க, பூமியை நிரப்புங்கள் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் என்ன பண்றாரு, அவங்கள ஆசீர்வதிக்கிறாரு. அப்போ ஒரு உலகமே அழிஞ்சு போனாலும் அழியாம ஒரு குடும்பம் காக்கப்பட்டதுக்கான காரணம் என்ன, நோவா காணாததை என்ன பண்ணா, விசுவாசிச்சான். இப்படி ஆண்டவர் சொல்றாரு, அவர் வார்த்தையை நான் விசுவாசிக்கிறேன், இது நிமித்தம் நான் நீதிமானா இருப்பேன்னு நோவா விசுவாசிச்ச நிமித்தம் என்ன ஆகுது, அந்த குடும்பம் அழிவிலிருந்து காக்கப்படுது. அதே மாதிரி நம்ம மத்தேயுல நமக்கு எல்லாம் தெரிஞ்ச ஒரு சம்பவம் தான், பவுலும் சீலாவையும் என்ன பண்றாங்க, அப்போஸ்தலருடைய நடவடிக்கைகள்ல 16ஆம் அதிகாரம் நம்ம வாசிச்சோம் அப்படின்னா, பவுலையும் சீலாவையும் என்ன பண்றாங்க, சிறைச்சாலையில கொண்டு வந்து போடுறாங்க. சிறைச்சாலையில போட்ட உடனே அவங்க 2 பேரும் ஜெபம் பண்ணும் போது என்ன ஆகுது, துதிக்கும் போது எல்லா கதவுகளும் என்ன ஆகுது, திறக்கப்படுதுல. அந்த ஜெயிலுடைய அஸ்திபாரம் என்ன ஆகுது, அசைஞ்சு கதவுகள் எல்லாம் திறந்த உடனே அந்த சிறைச்சாலை தலைவர் என்ன பண்றாரோ, அவர் பயந்து அவரை குத்தி கொலை பண்ணிக்க போறாருல. ஐயோ, எல்லா கைதிகளும் தப்பிச்சிட்டாங்கன்னா என்கிட்ட கேட்பாங்க, நான் தானே இதுக்கு பொறுப்பு அப்படின்னும் போது அப்ப பவுல் என்ன சொல்றாரு, நீ உனக்கு ஒரு தீங்கும் செய்யாத, நீ என்ன பண்ணு, இங்க வா, நாங்க எல்லாருமே இங்கதான் இருக்கோம் அப்படின்னு சொல்றாருல. அப்ப பாத்தீங்கன்னா எவ்வளவு பெரிய ஒரு மனமாற்றம் நடந்திருக்குன்னு பாருங்க அந்த இடத்துல. அப்போ ஜெயில யூஸ்வலா பாத்தீங்கன்னா எல்லா விதமான குற்றம் செஞ்சவங்களும் இருப்பாங்கல்ல. நல்லவங்க ஜெயில இருக்க போறாங்க இல்ல, நம்ம சிறைச்சாலையில எல்லா விதமான தப்பு செஞ்சவங்க, கீழ்ப்படியாதவங்க, தவறு செஞ்சவங்க, இவங்க எல்லாம் தான் இருக்காங்க. ஆனா அந்த ஜெயிலுடைய அவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க, எப்படா சான்ஸ் கிடைக்கும் ஜெயில இருந்து எஸ்கேப் ஆகலாம் அப்படின்னு தான் நினைப்பாங்கல்ல. ஆனா அன்னைக்கு பவுலும் சீலாவும் பாட்டு பாடி தேவனை துதிக்கிறத அவங்க என்ன பண்ணாங்களா, கேட்டு கொண்டிருந்தார்கள். அதுல நீங்க 16:25 நம்ம வாசிச்சோம் அப்படின்னா, நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள், காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டு கொண்டிருந்தார்கள். அவங்க எல்லாம் என்ன பண்றாங்க, அந்த வார்த்தையெல்லாம் கேட்கிறாங்க. அப்ப அந்த வார்த்தை அவங்களுக்குள்ள என்ன பண்ணுது, கிரியை செய்யுது. அந்த வார்த்தை கிரியை செஞ்சதுனாலதான் சிறைச்சாலை அசைஞ்சு எல்லா கதவுகளும் திறவுண்டது. வெறும் பவுலும் சீலாவும் இருந்த அறையினுடைய கதவு மட்டும் திறக்கல, எல்லா கதவுகளும் திறவுண்டது. அப்ப கதவு எல்லாம் திறந்தாலும் அத்தனை கைதியும் என்ன பண்ணலையா, சிறைச்சாலையில இருந்து தப்பிச்சு வெளியே போகணும். இன்னைக்கு எல்லா கதவும் ஜெயில திறந்துருச்சுன்னா அடுத்த நிமிஷம் என்ன ஆகும், உள்ள இருக்க அத்தனை கைதிகளும் என்ன பண்ணுவாங்க, தப்பிச்சு வெளியே போயிடுவாங்கல்ல. அப்ப தேவனுடைய வார்த்தை அந்த இடத்துல என்ன பண்ணிருக்கு, அவங்க இருதயத்தை குத்தி அவங்களை என்ன பண்ணிருக்கு, அவங்களை திருத்தி இருக்கு இல்ல. அதனாலதான் கதவே திறந்தாலும் ஒருத்தர் கூட தப்பிச்சு வெளியே போகலையா. இதை பார்த்து அந்த சிறைச்சாலை தலைவர் என்ன பண்றான், என்னடா இது இப்படி ஒரு மனமாற்றமா. ஏன்னா எத்தனையோ வாட்டி மேபி அவங்க என்ன பண்ணிருப்பாங்க, கைதிகள்ன்றவங்க கான்ஸ்டன்டா என்ன பண்ணுவாங்க, அவங்க யூஸ்வலா வந்து போயிட்டு இருப்பாங்கல்ல, ஜெயிலுக்கு ஒரு தப்பு பண்ணுவாங்க, அதுக்கான தண்டனையை அனுபவிப்பாங்க, மறுபடியும் வீட்டுக்கு போயிடுவாங்க, திரும்பி ஒரு தப்பு பண்ணுவாங்க, திரும்பி உள்ள வருவாங்க. அப்ப அந்த சிறைச்சாலை தலைவருக்கு தெரியும் இந்த கைதிகள் எத்தனை முறை தப்பு செஞ்சு உள்ள வந்துட்டு வெளியே போனவங்க அப்படின்னு அவருக்கு தெரியும்ல. ஆனா அப்பேற்பட்டவங்க ஒருத்தர் கூட தப்பிச்சு போகாம உள்ள இருக்காங்கன்னா அப்ப அது எதனால, ஆண்டவருடைய வார்த்தையை அவங்க கேட்டு அவங்க மனம் திரும்பினதுனால. அதனாலதான் நீங்க வாசிச்சீங்க அப்படின்னா அதுல 30ஆம் அதிகாரத்துல அந்த சிறைச்சாலை தலைவர் என்ன பண்றாரா, பவுலையும் சீலாவையும் வெளியே கூட்டிட்டு வந்து என்ன கேட்கிறாரு, அவர்களை வெளியே அழைத்து கொண்டு வந்து ஆண்டவன் மாதிரி ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு கேட்கிறாருல்ல. அப்ப அவனுக்கு தெரியும் உள்ள இருக்கவங்க எல்லாம் அந்த வார்த்தையை கேட்டு என்ன பண்ணிருக்காங்க, ரட்சிக்கப்பட்டிருக்காங்க. அதனாலதான் அவங்களால என்ன பண்ண முடியல, தப்பிச்சு வெளியே போக முடியல, அவங்க எல்லாம் உண்மையா இருக்காங்க. அப்ப இந்த தேவன் தான் உண்மையான தேவன், நான் ரட்சிக்கப்படுறதுக்கு அப்ப நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்கும் போது அவர் என்ன சொல்றாரு, அடுத்த வசனத்தை நம்ம வாசிக்கலாம். 31ஆம் வசனம், அதற்கு அவர்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொன்னார். அப்ப வெறும் நம்மளோட உயிரை காக்கிறது மட்டும் ரட்சிப்பு கிடையாது, நம்மளுடைய ஆத்மாவை காக்கிறதும் என்னது ரட்சிப்பு இல்ல. அப்ப நம்ம ஆத்மாவை அவர் காக்க வல்லவரா இருக்கிறார். அப்ப ரட்சிக்கப்படணும்னா நீ என்ன பண்ணணும், இயேசு கிறிஸ்து தான் மெய்யான தெய்வம்னு நீ விசுவாசி, அப்ப நீ என்ன பண்ணுவ, ரட்சிக்கப்படுவ அப்படின்னு சொன்ன உடனே
உடனே அந்த ராத்திரி நேரத்திலே என்ன பண்ணாங்களாம், அவங்களை அழைத்து கொண்டு போய் அவன் என்ன பண்றான், அவங்களுடைய காயங்களை கழுவி அவருடைய எல்லாம் என்ன பண்றாங்க, ஞான ஸ்நானம் பெறுகிறார்கள். அப்போ இந்த ஞான ஸ்நானத்துக்கு ஒப்பாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா 1 பேதுருல நம்ம இதே நோவாவுடைய காரியத்தை நம்ம வாசிக்கும் போது 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 19வது வசனத்துல இருந்து நம்ம வாசிச்சோம் அப்படின்னா 1 பேதுரு 3:19 அவர் அந்த ஆவியிலே அவர் போய் காவலில் உள்ள ஆவிகளுக்கு என்ன பண்ணாரா, பிரசங்கித்தார். யார் அந்த ஆவிகள்? அந்த ஆவிகள் பூர்வத்தில் நோவா பேழையை ஆயத்த பண்ணும் நாட்களிலே தேவன் நீடிய பொறுமையோடு காத்திருந்த போது கீழ்ப்படியாமல் போனவைகள். அந்த பேழையிலே சிலராகிய 8 பேர் மாத்திரம் என்ன பண்ணாங்களா, பிரவேசித்து ஜலத்தினாலே காக்கப்பட்டார்கள். அப்ப அன்னைக்கு அவங்க நோவாவுடைய பேழை அந்த குடும்பத்தை ரட்சித்தது. அப்ப எது காக்கப்பட்டுச்சு? அவங்க அந்த பேழை அந்த ஜலத்தினால அவங்க என்ன பண்ணாங்கன்னா காக்கப்பட்டாங்க. அதற்கு ஒப்பனையான 21ஆம் வசனத்துல நம்ம வாசிச்சோம்னா, அதற்கு ஒப்பனையான ஞானஸ்நானமானது மாம்ச அழுக்கை நீக்குதலா இராமல் தேவனை பற்றும் நல் மனசாட்சியின் உடன்படிக்கையா இருந்து இப்பொழுது நம்மையும் கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதினாலே ரட்சிக்கிறது. அப்ப அன்னைக்கு நோவாவை ஆண்டவர் அந்த பேழையை கொண்டு ரட்சித்தார் அந்த ஜலத்திலிருந்து. அப்ப அதே மாதிரி இன்னைக்கு நம்ம ஜலத்தினால நம்மளை எது ரட்சிக்குது? ஞானஸ்நானம். இன்னைக்கு எல்லாருமே நம்ம ஆண்டவரை விசுவாசிச்சு நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஞானஸ்நானம் நம்ம எடுத்திருக்கோம். அப்ப அவருடைய நாமம் மட்டும்தான் நமக்கு என்னது, ரட்சிப்பு. அப்ப தேவனை நம்ம விசுவாசிச்சா ஆண்டவர் நம்மள என்ன பண்ணுவாரு, அவர் எல்லா விதமான ஆபத்திலிருந்தும் நம்மளுடைய ஆத்மாவையும் நம்மளுடைய ஜீவனையும் அவர் காக்க தப்புவிக்க அவர் வல்லவரா இருக்கிறார். நீதிமொழிகள்ல 18ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் என்ன சொல்லுது, கர்த்தருடைய நாமம் நமக்கு பலத்த துருகமா இருக்கிறது, நீதிமான் அதற்குள்ளே ஓடி சுகமாய் இருப்பான். அப்ப நம்ம தங்கும் சுகமான ஒரு அடைக்கலம், ஒரு பாதுகாப்பு, ஒரு ரட்சிப்பு நமக்கு எது, ஆண்டவருடைய நாமம், ஆண்டவர். அப்ப ஆண்டவரை நம்ம என்ன பண்ணணுமா, முதல்ல விசுவாசிக்கணும். அப்ப ஆண்டவரை நம்ம விசுவாசிச்சா நம்ம என்ன பண்ணுவோமா, நம்மளும் நம்ம குடும்பமும் காக்கப்படுவோம், ரட்சிக்கப்படுவோம். 2வது நம்ம வாசிக்கலாம், அதுல 11ஆம் அதிகாரத்துல 8வது வசனம். 8வது வசனத்தை வாசிக்கலாம். விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சுதந்திரமாய் பெறப்போகிற இடத்துக்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் இன்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான். இது எல்லாத்தையும் நம்ம ஆதியாகமத்துல நம்ம எல்லாம் வாசிச்சிருப்போம்ல. அடுத்த வசனம் கூட நம்ம வாசிச்சோம்னா 9ஆம் வசனத்துல விசுவாசத்தினாலே அவன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திலே பரதேசியை போல சஞ்சரித்து அந்த வாக்குத்தத்திற்கு உடன் சுதந்திரராகிய ஈசாக்கோடும் யாக்கோபோடும் எங்க குடியிருந்தானா, கூடாரங்களில் குடியிருந்தான். நீங்க பாத்தீங்கன்னா இது குறித்து நம்ம வாசிக்கும் போது ஆதியாகமத்துல 12ஆம் அதிகாரம் 1 வசனத்துல நம்ம வாசிக்கும் போது ஆண்டவர் என்ன பண்றாரு, ஆபிரகாம கூப்பிடுறாருல்ல, நீ என்ன பண்ணு, உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் எல்லாத்தையும் என்ன பண்ணு, மறந்து நீ என்ன பண்ண, அதை விட்டுட்டு நான் காண்பிக்கிற தேசத்துக்கு நீ புறப்பட்டு போ, அங்க நான் என்ன பண்ணுவேன், உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை நான் பெருமைப்படுத்துவேன், உன்னை ஆசீர்வதிப்பேன். இதெல்லாம் வாக்குத்தத்தமும் ஆண்டவர் சொல்றாருல்ல. 4ஆம் வசனத்துல நம்ம வாசிச்சோம்னா அதோட பின்பகுதியில அப்ப இதெல்லாம் ஆண்டவர் சொல்லும் போது ஆபிரகாமுக்கு எத்தனை வயசு இருந்துதான், 75 வயதுள்ளவனா இருந்தான். அப்ப ஆண்டவர் ஆபிரகாம என்ன பண்றாரு, அந்த சொந்த தேசத்துல இருந்து நீ என்ன பண்ணு, நான் காட்டுற தேசத்துக்கு நீ போ அப்படின்னு சொல்லும் போது ஆபிரகாமுக்கு எத்தனை வயசு, 75 வயசு. அப்ப 75 வயசுல ஆபிரகாம் என்ன பண்றான், அவன் இருந்த சொந்த ஊர் சொந்த தேசத்தை எல்லாத்தையும் விட்டுட்டு தெரியாத ஒரு ஊருக்கு என்ன பண்றான், ஆண்டவருடைய வார்த்தைய விசுவாசிச்சு ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கார் அப்படின்னு சொல்லி என்ன பண்றாரு, விசுவாசிச்சு அவர் கடந்து போறாருல. ஆனா அவர் கடந்து போய் எத்தனை ஆண்டுகள் அவர் அந்த விசுவாசத்துல உறுதியா இருந்தாருங்கிறது தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஏன்னா அந்த விசுவாசத்துல கடைசி வரையும் நம்ம நிலை பெற்று இருக்கும் போது, நம்ம உறுதியா இருக்கும் போதுதான் அந்த வாக்குத்தத்தத்தை நம்மளால என்ன பண்ண முடியும், சுதந்திரத்துக் கொள்ள முடியும்ல. நம்ம 12ஆம் அதிகாரத்தை இதை குறித்து வாசிக்கிறோம். அடுத்து அதே மாதிரி பாத்தீங்கன்னா 13ஆம் அதிகாரத்துல என்ன பண்றான், ஆபிரகாம் அந்த இடத்தை விட்டு ஆபிரகாம் என்ன பண்றான், ஒவ்வொரு ஊரா ஆபிரகாம் என்ன பண்றான் கடந்து போகிறத நம்ம வாசிக்கிறோம். அதுல திரும்ப 14ஆவது வசனத்தை நம்ம வாசிச்சோம் அப்படின்னா லோத்து திரும்பியும் ஆபிரகாமை விட்டு என்ன பண்றாரு, பிரிந்து போயிடுறாரு. அப்பயும் ஆண்டவர் என்ன பண்றாரு, ஆபிரகாமுக்கு தரிசனமாகி மறுபடியும் அந்த வாக்குத்தத்தத்தை உறுதிப்படுத்துறாரு. 14ஆம் வசனத்துல நம்ம வாசிக்கும் போது உன் கண்களை நீ ஏறெடுத்து பாரு, நீ இருக்கிற இந்த இடத்துல இருந்து வடக்க தெற்க கிழக்கு மேற்கையும் நோக்கி பாரு, நீ பார்க்குற இந்த பூமி முழுவதையும் நான் என்ன பண்ணுவேன், ஒரு நாள் உனக்கு நான் சொந்தமாக கொடுப்பேன், உன்னுடைய சந்ததி கண்டிப்பா பூமியின் தூளை போல நான் என்ன பண்ணுவேன், அவங்கள பெருக பண்ணுவேன்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்றாரு. நீ எழுந்து என்ன பண்ணு, இந்த தேசம் ஃபுல்லா அதோடைய நீளமும் அகலமும் எம்மட்டும்
அம்மட்டும் நீ என்ன பண்ணு, நடந்து திரி, நீ இந்த தேசம் ஃபுல்லா நடந்து போ, நீ கால் வச்சு நடக்கிற எல்லா இடத்தையும் நான் உனக்கு என்ன பண்ணுவேன், சொந்தமா கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் என்ன பண்றாரு. மறுபடியும் அதே வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் உறுதிப்படுத்துறதை நம்ம பார்க்கணும். அதே மாதிரி 15 அதிகாரத்துல நம்ம பார்த்தாலும் திரும்பியும் பார்த்தீங்கன்னா 7ஆம் வசனத்துல ஆண்டவர் என்ன பண்றாரு, இந்த தேசத்தை நான் உனக்கு கண்டிப்பா என்ன பண்ணுவேன், சுதந்திரமா நான் கொடுப்பேன், நான் தான் உன்னை என்ன பண்ணேன், ஊர் அப்படிங்கிற தேசத்துல இருந்து உன்னை அழைத்த தேவன் கர்த்தர் நான் தான், நான் என்ன பண்ணுவேன், நீ பார்க்குற இந்த தேசத்தை நான் உனக்கு சுதந்திரமா கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி மறுபடியும் ஆண்டவர் என்ன பண்றாரு, அவனோடு கூட பேசுறதை நம்ம பார்க்கணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 16ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை நம்ம வாசிச்சாலும், இஸ்மவேல் பிறந்ததுக்கு அப்புறம் ஆபிரகாமுக்கு எத்தனை வயசா இருக்கு, 86 வயசு. அப்போ தேவன் இந்த தேசத்தை நான் உனக்கு கொடுப்பேன், உன் சந்ததிக்கு கொடுப்பேன்னு சொல்லும் போது எத்தனை வயசு ஆபிரகாமுக்கு, 75 வயசு. இஸ்மவேல் பிறக்கும் போது எத்தனை வயசு, 86 வயசு. அப்ப கிட்டத்தட்ட எத்தனை வருஷம், 11 வருஷம் ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்து ஆகியிருக்கு. ஆனா ஆபிரகாம் ஒரு இடத்தையும் என்ன பண்ணல, இன்னும் அவன் சொந்தமா வாங்கல. 11 வருஷம் ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்திருக்காரு. ஆனா ஆபிரகாம் தனக்கு சொந்தமா அது வரைக்கும் ஒரு இடத்தையும் வாங்கல. திரும்பி நம்ம இதுல வாசிக்கும் போது பாத்தீங்கன்னா 17 அதிகாரத்துல மறுபடியும் ஆண்டவர் என்ன சொல்றாரு, இதுக்கப்புறம் ஆண்டவர் என்ன சொல்றாரு, நீ வார்த்தையை பின்பற்றி நீ எனக்கு உண்மையாய் நடந்து கொள்ளு அப்படின்னு சொல்லும் போது ஆண்டவர் சொல்றாரு, மறுபடியும் ஆண்டவர் சொல்றாரு, நான் உனக்கு என்ன பண்ணுவேன், கண்டிப்பா என் உடன்படிக்கையை நான் ஏற்படுத்தி உன்னை பெருக பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி வாக்குத்தத்தம் பண்றதை நம்ம பார்க்கிறோம். அதுல 8ஆம் வசனத்தை நம்ம வாசிச்ச ஆண்டவர் என்ன சொல்றாரு, நீ பரதேசியா தங்குற இந்த கானான் தேசம் முழுவதும் நான் என்ன பண்ணுவேன், உனக்கும் பின்வரும் சந்ததிக்கும் நான் என்ன பண்ணுவேன், கண்டிப்பா சுதந்திரமா கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்றேன். இப்போ ஆபிரகாமுக்கு எத்தனை வயசு, இதை சொல்லும் போது 17 முதல் வசனம் நம்ம வாசிச்சா 99 வயசு. அப்ப 75 வயசுல ஆண்டவர் சொன்னாரு, மறுபடியும் 99 வயசுல சொல்றாரு, நீ பரதேசியா இப்போதைக்கு இங்க இருக்க, உனக்கு இது சொந்தம் கிடையாது, எந்த நிலமும் உனக்கு சொந்தம் இல்லை, ஆனாலும் நான் என்ன பண்ணுவேன், கண்டிப்பா உனக்கும் உன்னுடைய சந்ததிக்கும் இதை நான் கொடுப்பேன்னு சொல்லி மறுபடியும் ஆண்டவர் என்ன பண்றாரு, அவரோடு கூட பேசுகிறது நம்ம வாசிக்கலாம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா திரும்ப 20ஆம் அதிகாரத்துல நம்ம வாசிச்சாலும் 20ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துல நம்ம வாசிக்கும் போது பாத்தீங்கன்னா அபிமெலேக்குக்கும் அந்த ஆபிரகாம் அந்த அந்த இதெல்லாம் நம்ம வாசிச்சிருப்போம், அந்த சாரால கூட்டிட்டு போறது இதெல்லாம் வாசிப்போம். இப்போ 15ல் அபிமெலேக்கு என்ன சொல்றாரு, என் தேசம் உனக்கு முன்பாக இருக்கு, நீ என்ன பண்ணு, உன் பார்வைக்கு எங்க செம்மையான இடம் இருக்கு, சம்மதியான இடம் இருக்கோ அங்க நீ என்ன பண்ணு, குடியிரு அப்படின்னு சொல்றாரு. அப்பயும் பாத்தீங்கன்னா ஆபிரகாமுக்கு சொந்தமா எதுவும் இல்லை. இது யாரு என்ன சொல்றாரு, அபிமெலேக்கு, என் தேசம் உனக்கு முன்பா இருக்கு, உனக்கு எங்க வேணுமோ நீ இருந்துக்கோ அப்படின்னு சொல்றத நம்ம பார்க்கிறோம். ஸோ ஆபிரகாம் தனக்கு சொந்தமா என்ன பண்ணல, எந்த ஒரு இடத்தையும் வாங்கல அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். அதிலே பார்த்தீங்கன்னா திரும்ப 23ஆம் அதிகாரம் முதல் வசனத்துல நம்ம வாசிக்கும் போது, சாரால் 127 வருஷம் உயிரோடு இருந்தால் இதுதான் சாராளுடைய வயது அப்படின்னு போட்டிருக்கு. அப்ப சாராளுக்கு 127 வயசுனா ஆபிரகாமுக்கு எத்தனை வயசு, நீங்க அந்த 17 நம்ம வாசிக்கும் போது அதுல அந்த வயசு போட்டிருக்கும். ஆபிரகாமுக்கு 100 வயசு ஆகும்போது சாராளுக்கு எத்தனை வயசு, 90 வயசு. 2 பேருக்கும் 10 வயசு வித்தியாசம். அப்ப சாராளுக்கு 127 வயசுனா ஆபிரகாமுக்கு எத்தனை வயசு, 137 வயசு. அந்த 137 வயசு ஆகும்போது சாரால் மரித்து போகிறத நம்ம பார்க்கிறோம். அப்ப இங்க நம்ம சாராளுடைய அந்த மரித்து போகிறத மட்டும் நம்ம பார்க்கல, இந்த இடத்துல ஆண்டவர் கொடுத்த அந்த வாக்கு தத்துவம் நிறைவேற தொடங்குறத நம்மளால இங்க பார்க்க முடியும். நீங்க வாசிச்சீங்க அப்படின்னா அதுல 23ல் நீங்க 4வது வசனத்துல வாசிக்கும் போது ஆபிரகாம் சொல்றாரு, நான் உங்களிடத்துல எப்படி இருக்கேன், அந்நியனும் பரதேசியுமாய் நான் இருக்கிறேன், என்கிட்ட இந்த பிரேதத்தை அடக்கம் பண்றதுக்கு எந்த ஒரு இடமும் இல்லை, சொந்தமாக என்கிட்ட ஒரு இடம் இல்லை, அதனால நான் என்ன பண்ணணும், நீங்க உங்களிடத்தில் எனக்கு சொந்தமாக ஒரு கல்லறை பூமியை நீங்க தரணும் அப்படின்னு சொல்லி என்ன பண்றாரு, சாரால அடக்கம் பண்றதுக்கு அந்த கானான் தேசத்துல 2ஆம் வசனம் வாசிச்சீங்கன்னா, கானான் தேசத்தில் உள்ள எபிரோன் என்னும் கீரியாத் அர்பாவிலே சாரால் மரித்தார். அப்ப அந்த இடத்துல கானான் தேசத்துல எனக்கு சொந்தமாக நீங்க என்ன பண்ணணும், ஒரு கல்லறையை நீங்க தரணும் அப்படின்னு சொல்லி கேட்கும் போது, அப்ப பாத்தீங்கன்னா யாரு, ஏத்தின் புத்திரராகிய அந்த தேசத்தாருக்கு ஆண்டவர் என்ன பண்றாரு, ஆபிரகாம் மந்திரம் செய்து அவங்க கிட்ட பேசி என்ன பண்றான், எனக்கு அடக்கம் பண்றதுக்கு நீங்க என்ன பண்ணணும், எனக்கு ஒரு நிலத்தை தரணும் அப்படின்னு சொல்லி நீங்க அதுல 9ஆம் வசனத்தை நம்ம வாசிச்சோம்னா, நிலத்தின் கடைசியிலே இருக்கிற மக்பேலா எனப்பட்ட குகையை நீங்க எனக்கு என்ன பண்ணணும், சொந்தமாக கல்லறை பூமியா எனக்கு நீங்க தரணும், அதுக்கு எவ்வளவு காசோ அதுக்கு பெருமான விலையை நான் என்ன பண்ணுவேன் உங்களுக்கு கொடுப்பேன் அப்படின்னு சொல்றாரு. அப்பையும் அவங்க என்ன சொல்றாங்க, அந்த ஏத்தன் புத்திரர் நடுவில் உட்கார்ந்துருக்கும் போது
அந்த ஏத்திரன் புத்திர அவங்க என்ன சொல்றாங்க, என் வார்த்தையை நீங்க கேளுங்க, அந்த புகையெல்லாம் நான் உங்களுக்கு தரேன், நீங்க எதுவும் தர வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா ஆபிரகாம் என்ன பண்றான், உறுதியா இருக்கு ஆண்டவர் சொன்ன வார்த்தையில. இல்ல, ஆண்டவர் எனக்கு இதை சுதந்திரமா கொடுப்பேன்னு சொல்லியிருக்காரு, அதனால இதுக்கு எவ்வளவு பணம் பெறுமோ அதை கொடுத்தீங்கன்னா நான் என்ன பண்ணுவேன், அந்த பணத்தை நீங்க வாங்கிக்கிட்டீங்கன்னா நான் அந்த இடத்த வாங்கிக்கிறேன், அப்படி இல்லாட்டினா நான் வாங்கிக்க மாட்டேன் அப்படின்னு என்ன பண்றாரு. அவர் அதுல உறுதியா இருந்து அவர் என்ன பண்றாராம், அந்த 100 சேக்கல் ஏதோ வெள்ளி கொடுத்து அவர் என்ன பண்றாரு, அந்த புகையை அந்த சாரால் அடக்கம் பண்றதுக்காக சொந்தமாக வாங்குறாரு. அப்ப அந்த ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணின அந்த கானான் தேசத்துல ஒரு முதல் ஆபிரகாம் வாங்கின நிலம் எது, ஒரு கல்லறை. இல்ல, மக்பேலா அப்படிங்கிற ஒரு கல்லறை குகையை தான் முதல்ல வாங்குறாரு. ஆபிரகாம் சோர்ந்து போனாரா, இல்ல. எத்தனை வருஷம், கிட்டத்தட்ட சாராளுக்கு 127, ஆபிரகாமுக்கு 137 வருஷம். ஆண்டவர் ஆபிரகாம் கூப்பிட்டு இந்த தேசத்தை உனக்கு கொடுப்பேன்னு சொன்னது எப்போ, 75 வயசுல. அப்ப 75 137 - 75 எத்தனை வருஷம் ஆயிருக்கு அவர் அதை வாங்குறதுக்கு, 62 வருஷம் ஆகிருக்கு. இல்ல, 62 வருஷம் ஆண்டவர் சொன்ன வார்த்தைய விடாம அவர் புடிச்சு, ஆண்டவர் கண்டிப்பா எனக்கு இந்த பூமியை தருவாருன்னு சொல்லி அவர் என்ன பண்றாரா, பரதேசியாய் தங்கி இருக்கிற அந்த இடத்துல அவர் என்ன பண்ணாரு, நம்பிக்கையை விடாம அவர் உறுதியாய் பற்றி கொண்டது நிமித்தமானா அவருடைய சந்ததிக்கு ஆண்டவர் என்ன பண்றாரு, அந்த கானான் தேசத்தை இன்னைக்கு வரைக்கும் அவங்க என்ன பண்றாங்க, அந்த கானான் தேசத்துல அவங்க சுதந்திரமா அவங்க இருக்கிறதுக்கு ஆண்டவர் என்ன பண்ணியிருக்காரு, அந்த வாக்கு தத்தத்தை நிறைவேற்றிருக்காரு. அப்ப நம்மளுடைய வாழ்க்கையில கூட ஆண்டவருடைய வார்த்தை நிறைவேறதுக்கு சில நேரம் தாமதிக்கலாம். இல்ல, நம்ம வேதம் என்ன சொல்லுது, வாக்கு தத்தம் கண்டிப்பா என்ன ஆகாது, தாமதிக்காது. ஆனா அது தாமதித்தாலும் நீ என்ன பண்ணணும், நீ அதுக்கு காத்து, குறித்த காலத்துக்காக தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது. அது தாமதித்தாலும் அது கண்டிப்பா என்ன ஆகும், ஒரு நாள் முடிவுல அது கண்டிப்பா நிறைவேறும். அப்ப தேவன் உங்களுக்கு ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காருன்னா அது நம்ம சில நேரம் நம்ம என்ன பண்ணுவோம், ஆண்டவர் சொன்னது நமக்கு உடனே நடந்துருக்கோம்ல, எல்லாமே நமக்கு இன்ஸ்டன்டா அப்படியே நடந்துட்டா ஓகே நம்ம நம்புவோம். ஆனா அது நடக்காத பட்சத்துல நம்ம என்ன பண்ணிடுறோம், சோர்ந்து போய் இது எனக்கு நடக்காது அப்படின்னு நம்ம என்ன பண்ணிடுறோம், அவிசுவாசமா நம்ம பேசுறதுலாம் இருக்கும். அப்ப நம்ம எப்படி இருக்கக்கூடாதுன்னா, எத்தனை நாள் ஆனாலும் உறுதி வரை நம்ம என்ன பண்ணணும், இறுதி வரை நம்ம என்ன பண்ணணும், உறுதியாய் அந்த வார்த்தையை நம்ம பற்றி கொள்ளும் போது அந்த வாக்குத்தத்த அந்த தேசத்தை ஆபிரகாமினுடைய சந்ததி என்ன பண்ணாங்க, சுதந்திரத்து கொண்டாங்கல்ல. அப்ப எத்தனை வருஷம் ஆனாலும் கடைசி வரையும் அந்த விசுவாசத்தை நம்ம என்ன பண்ணணுமா, நிலைத்து இருக்கணும். விசுவாசத்துல நம்ம உறுதியா இருக்கணும், விசுவாசத்தை நம்ம விட்டுறக்கூடாது. சோ 2 பார்த்தோம், நோவா விசுவாசத்தினால குடும்பத்தை ரட்சித்தான் அப்படின்னு பார்த்தோம். அடுத்து ஆபிரகாம் என்ன பண்ணாரு, விசுவாசத்தினால தெய்வம் சொன்ன அந்த வாக்குத்தத்தமான தேசத்தை அவங்க சுதந்திரத்து கொண்டாங்க அப்படின்னு நம்ம பார்க்கணும். 3வது அது எபிரேயர் 11 அதிகாரத்துல 11வது வசனம் வாசிங்க. 11:11 விசுவாசத்தினாலே சாராலும் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர் என்று எண்ணி கர்ப்பம் தரிக்க பலன் அடைந்து வயது சென்றவளா இருந்தும் பிள்ளை பெற்றார். நீங்க பாத்தீங்கன்னா இதையும் நம்ம ஆதியாகமத்துல நம்ம நிறைய நேரம் நம்ம வாசிச்சிருப்போம்ல. அப்போ எதனால அந்த பலன் சாராளுக்கு வந்துதான், அந்த 90 வயசுல பிள்ளையை பெற்றெடுக்க எதனால அவளுக்கு பலன் வந்தது, விசுவாசத்தினால. அப்ப அவளுடைய சரீரம் செத்து போயிருக்கு. அப்ப அவ எதை பார்க்கல, செத்து போன அவளுடைய சரீரத்தை அவ பார்க்கல. அவ எதை பார்த்தா, ஆண்டவர் வாக்கு பண்ணியிருக்காரு, ஆண்டவர் சந்ததியை பெருக பண்ணுவேன், ஈசாக்கு மூலமா தான் சந்ததி விருத்தியாகும் ஆபிரகாமுக்கு ஆண்டவர் சொல்லியிருக்காரு. அதை ஆண்டவர் என்ன பண்ணுவார், கண்டிப்பா நிறைவேற்ற அவர் வல்லவரா இருக்கிறார்னு அவருடைய வார்த்தையை விசுவாசிச்சதுனால அவளுக்குள்ள என்ன வந்ததான், அந்த வார்த்தை அவளுக்கு பலனா இருந்தது. அப்ப அந்த பலத்தினால தன் சரீரம் செத்து போயிருந்தாலும், அந்த ஸ்திரீகளுக்கான வழிபாடு நின்று போயிருந்தாலும் அவளால் என்ன பண்ண முடிஞ்சது, பிள்ளையை கர்ப்பம் தரிக்க முடிஞ்சது. கர்ப்பம் தரிக்க பலன் அவளுக்கு ஆண்டவர் கொடுத்தாரு, அந்த வார்த்தை அவளுக்கு பலன் கொடுத்துச்சு. அதே மாதிரி அந்த கர்ப்பத்தை பெற்றெடுக்கிறதுக்கும் சாராளுக்கு 90 வயசுல பலன் கிடைச்சது. அப்ப அந்த பலன் எப்படி வந்தது, ஆண்டவருடைய வார்த்தையில இருக்கிற அந்த விசுவாசம். அப்ப அந்த விசுவாசத்தினாலதான் அவன் என்ன பண்றா, கர்ப்பம் தரித்து பிள்ளையை பெற்றெடுக்கிறத நம்ம பார்க்கணும். ஸோ நம்ம எல்லாருக்கும் தெரியும் இந்த சம்பவம். ஆதியாகமம் 18 அதிகாரத்துல நம்ம வாசிக்கும் போது முதல்ல ஆண்டவர் வந்து சொல்லும் போது அவளுக்கு என்ன வருது, சிரிப்பு வருதுல்ல. நீங்க பாத்தீங்கன்னா அதை வாசிச்சிங்க அப்படின்னா 18 அதிகாரம் 9ஆம் வசனத்துல நம்ம வாசிச்சோம். ஆதியாகமத்துல அவர்கள் அவனை நோக்கி உன் மனைவி சாராள் எங்கே என்றார்கள். இதோ கூடாரத்திலே இருக்கிறாள் என்றான். அப்போ அவங்க சொல்றாங்க, ஒரு உற்பவ காலகட்டத்திலே நிச்சயமாய் உன்னிடத்துக்கு நான் திரும்பி வருவேன், அப்பொழுது உன் மனைவியாகிய சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான் என்று
அவங்க சொல்றத சாராள் என்ன பண்றாங்களாம், பின்புறமாய் கூடார வாசல்ல இதை கேட்டுட்டு இருக்காங்க. கேட்டுட்டு இருக்கும்போது ஆபிரகாமும் சாராளும் வயது சென்று முதியவர்களா இருந்தார்கள். ஸ்திரீகளுக்குள்ள வழிபாடு சாராளுக்கு நின்று போயிட்டு. அதனால சாராள் என்ன பண்றா, உள்ளத்துல நகைத்து, நான் கிழவியும் என் ஆண்டவன் முதிர்ந்த வயது உள்ளவனுமான பின்பு எனக்கு இன்பம் உண்டா இருக்குமோ அப்படின்னு சொல்லி என்ன பண்றா, அவ சிரிக்கிறா. ஆனாலும் என்ன பண்றாங்க, அவர் திரும்ப கூப்பிடுறாரு சாராள, நீ வந்து சிரிக்கிறியா அப்படின்னு கூப்பிட்டுட்டு என்ன சொல்றாரு 14ஆம் வசனத்துல, கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ, தேவனால முடியாதது இருக்கா, ஒரு உற்பவ காலகட்டத்துல நான் உன்கிட்ட திரும்பி வருவேன், அப்பொழுது சாராளுக்கு குமாரன் இருப்பான் அப்படின்னு சொல்லி அவர் என்ன பண்றாரு, சொல்லிட்டு போறாருல்ல. அப்ப சில நேரம் நம்ம இது நடக்கும் அப்படின்னு ஆண்டவர் சொல்லும் போது நம்ம வந்து ஒரு அவநம்பிக்கையில நம்ம என்ன பண்றோம், இதெல்லாம் எங்க நடக்க போகுது, இதெல்லாம் எப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்றோம், நம்ம மனசுக்குள்ள நம்ம நினைக்கிறோம்ல, நம்ம பேசுவோம் இதெல்லாம் எப்படி நடக்கும், இதெல்லாம் நடக்க சாத்தியமா அப்படின்னு. ஆனா எதுவா இருந்தாலும் ஆண்டவர் வாக்கு கொடுத்திருக்காரு அப்படின்னா அவரால் கூடாத காரியம் ஒன்று இருக்கா, எதுவுமே இல்லைல்ல. இறைமையாளர் ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்லுது, தேவனால கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. நம்ம நினைக்கலாம் இது நம்மளால முடியாது அப்படின்னு, ஆனா தேவனுடைய பலத்தினால நம்மளால என்ன பண்ண முடியும், எல்லாவற்றையும் நம்மளால செய்ய முடியும். அப்போ எதனால சாராள் கர்ப்பம் தரித்தாலும், அவர் விசுவாசத்தினால பலன் அடைந்து அவர் கர்ப்பம் தரிக்கிறத நம்ம பார்க்கணும். இன்னைக்கு பாத்தீங்கன்னா நிறைய நேரத்துல சில பேர் கன்சீவ் ஆவாங்க, ஆனா அந்த பிள்ளைய அவங்களால என்ன பண்ண முடியாது, அதை தாங்கிறதுக்கான அந்த ஸ்ட்ரென்த் இருக்காது. அந்த கரு என்ன ஆயிடும், கொஞ்ச நாள்லயே அது கலைந்து போகிற நிலைமைய நம்ம பார்த்துருக்கோம். ஆனா தேவன் என்ன பண்றாரா, கர்ப்பம் தரிக்க பலன் தருகிற தேவன் அதை பெற்றெடுக்கும் என்ன பண்ணுவார், கண்டிப்பா பலன் தருவார்ல. ஏன்னா ஆண்டோட வார்த்தை என்ன சொல்றது, உன் தேசத்துல மலடு இருப்பதில்லை அப்படின்னு தேவன் சொல்றாரு. அதே மாதிரி கர்ப்பம் விழுகிறதும் உன் தேசத்துல இருப்பதில்லை, மலட்டு தன்மை உன் தேசத்துல இருப்பதில்லை, உன் மிருக ஜீவன்கள்ல கூட அது இருப்பதில்லை அப்படின்னு ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணியிருக்காரு. அப்ப இந்த வார்த்தையெல்லாம் நம்ம நம்பி விசுவாசிக்கும் போது, எனக்கு சாராளை விட நமக்கு அதிகமா வயசாயிடுச்சா, ஆபிரகாமுடைய அதிகமா வயசாயிடுச்சா, இல்ல. அப்போ அந்த வார்த்தையை நம்ம என்ன பண்ணணும், நம்ம வாழ்க்கையில நம்பணும். ஏன்னா அந்த வார்த்தை தான் நமக்கு பலன், வேற எதுவுமே கிடையாது. டாக்டர்ஸ் 1000 விஷயம் சொல்லலாம், நம்மளுடைய ரிப்போர்ட் என்ன வேணா சொல்லலாம், ஆனா நம்மளுடைய விசுவாசம், ஆண்டவர் எனக்கு வாக்கு கொடுத்திருக்காரு, அவருடைய வார்த்தை இப்படி சொல்லுது, உன் தேசத்துல மலட்டு தன்மை, உன் தேசத்துல கர்ப்பம் விழுகிறது இருக்காது அப்படின்னு போட்டிருக்கு வேதம். அந்த வார்த்தையை அப்ப என்ன பண்ணுங்க, கையை வச்சு ஜோம் பண்ணுங்க. ஜோம் பண்ணும்போது அவர் வார்த்தை கண்டிப்பா என்ன ஆகும், நமக்குள்ள பலனா இருந்து அது கிரியை செய்யும். இதை குறித்து நம்ம இன்னொரு சம்பவத்தை கூட நம்ம வாசிக்கலாம். மத்தேயு 9ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை நம்ம வாசிச்சோம் அப்படின்னா, நம்ம எல்லாருக்கும் தெரியும் 12 வருடமாய் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீயை குறித்து அங்க போட்டிருக்கும். மத்தேயு 9:20 நம்ம வாசிச்சோம்னா, 12 வருஷமாய் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ என்ன பண்றாலாம், அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை நான் தொட்டா கூட எனக்கு என்ன ஆயிரும், கண்டிப்பா நான் சொஸ்தமாவேன் அப்படின்னு சொல்லி உள்ளத்துல நினைச்சிட்டு அவருடைய பின்னால போய் அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை என்ன பண்றா, அவ தொட்டா. அப்ப தேவன் என்ன சொல்றாரு, இயேசு திரும்பி அவளை பார்த்து, மகளே திடன்கொள், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். அந்நேரம் முதலே அந்த ஸ்திரீ சொஸ்தமான். அப்ப இங்க எது அவளுக்கு சுகத்தை கொடுத்தது, அவளோட அந்த விசுவாசம். நம்ம நிறைய நேரம் நம்ம நினைப்போம், இல்ல ஆண்டவர் வந்து என் தலை மேல கையை வச்சு ஜோம் பண்ணி என்ன பூசி என் தலையில கை வச்சு ஜோம் பண்ணாதான் இதெல்லாம் நடக்கும், கிடையாது. அவன் என்ன விசுவாசிக்கிறான், நான் போய் ஆண்டவருடைய வஸ்திரத்தினுடைய அந்த ஓரத்தை போய் நான் தொடுவேன், அதுல இருக்க வல்லமைக்குள்ள வந்தாலே போதும், அவருடைய சரீரத்துல இருந்து அவர் வஸ்திரத்துல வந்து இருக்கிற அந்த கொஞ்சம் வல்லமையே என்னுடைய எல்லா வியாதியும் நீக்கி நான் சுகமாறதுக்கு அது போதும் அப்படின்னு அவன் என்ன பண்றான், விசுவாசிச்சு அந்த வஸ்திரத்தின் ஓரத்தை போய் அவன் தொடுறான்ல. அப்ப அந்த வல்லமை அவனுக்குள்ள என்ன பண்ணுது, அவனுடைய விசுவாசம் அதுக்குள்ள என்ன ஆகுது, கிரியை செய்யும். அப்ப நம்மளுடைய விசுவாசம் இருந்தா நம்ம கண்டிப்பா நமக்கு அந்த விசுவாசம் நமக்கு என்னவா இருக்குமா, பலனா இருக்கும். அதுதான் நம்ம இங்க பார்க்கணும். அந்த விசுவாசத்தினால அவன் என்ன பண்றான், பலன் அடைந்தாங்கல்ல. ரோமர்ல கூட இதை குறித்து நம்ம வாசிக்கும் போது, ரோமர் 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் வாசிக்கலாம். ரோமர் 4:18. சந்ததி இவ்வளவாய் இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புகிறதற்கு ஏது இல்லாதவரும் அதை நம்பிக்கையோட விசுவாசித்தார். அவனுக்கு என்ன இல்லை, நம்புறதுக்கு அன்னைக்கு சான்ஸ் இல்லை. நம்ம அப்ப எப்படி நம்ம நம்பணுமா, சான்ஸே இல்லைனாலும் நம்பணும். முதல்ல நம்ம என்ன பார்த்தோம், நம்ம ஒரு விஷயத்த பார்க்கவே இல்லைனாலும் நம்ம என்ன பண்ணணும். அன்னைக்கு நோவா என்ன பண்ணாரு, மழையை பார்க்கல, ஆனா அவர் என்ன பண்ணாரு, நம்பி பேழையை செஞ்சாரு, அவர் குடும்பம் காப்பாற்றப்பட்டது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஆபிரகாம் என்ன பண்றாரு, கடைசி வரையும் விசுவாசிச்சார், அவரை சுதந்திரத்துக்கு கொண்டார். இன்னைக்கு இங்க பார்க்கும்போது நம்புறதுக்கு என்ன இல்லையா, அவங்களுக்கு சான்ஸே இல்லை.
இன்னைக்கு நிறைய டைம் நம்மளுடைய ரிப்போர்ட் சொல்லும் இல்லை இது நடக்கிறதுக்கு சான்ஸே இல்லை அப்படின்னு. ஆனா அப்படியே உங்க ரிப்போர்ட் வந்தா கூட நம்புகிறதுக்கு எந்த ஒரு ஏதுவே இல்லைன்னாலும் நீங்க விசுவாசிச்சீங்க அப்படின்னா 19ஆம் வசனத்தை நம்ம அதுல வாசிப்போம். அவன் விசுவாசத்திலே பலவீனமா இருக்கவில்லை. அவன் ஏறக்குறைய எத்தனை வயசா இருந்தான்? 100 வயசா இருந்தான். தன் சரீரம் செத்து போச்சு. சாராளுடைய கர்ப்பம் செத்து போனதை அவன் என்ன பண்ணலையா? எண்ணாது இருந்தான். அப்ப அவனை பார்க்கல. அவன் சரீரம் செத்து போயிருக்கு, அவனுக்கு அந்த பலவீனம் இருக்கு, அதெல்லாம் பார்க்கல. அப்ப சரீர பலவீனம் நம்மளுடைய வாக்குத்தத்தத்தை சுதந்திரிக்கிறதுக்கு எந்த ஒரு தடையாவும் இருக்க போறதில்லை. எதுல நம்ம பலவீனமா இருக்கக்கூடாது? 19 முதல்ல வாசிங்க. விசுவாசத்திலே பலவீனமா இருக்கவில்லை. அப்ப நம்ம எதுல பலனா இருக்கணும்? நமக்கு விசுவாசத்துல நம்ம உறுதியா இருக்கணும். விசுவாசத்துல நமக்கு பலம் இருந்தது அப்படின்னா நம்ம சரீரத்துல எவ்வளவு பலவீனம் இருந்தாலும் அந்த சரீரத்துடைய பலவீனம் கண்டிப்பா நம்மள என்ன பண்ணாது? ஒண்ணுமே சேதப்படுத்த முடியாது. ஏன்னா அவருடைய வார்த்தை நம்ம அதை நம்புறோம். அது கண்டிப்பா எனக்கு நடக்கும், ஆண்டவர் சொல்லியிருக்காரு, எனக்கு செய்வாரு, நம்ம நம்புவோம்ல. அப்ப விசுவாசத்துல நம்ம பலவீனமா இல்லாம விசுவாசத்துல நம்ம உறுதியா இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பா ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? நமக்கு அந்த காரியத்துல ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? நம்ம சரீரத்துல ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? பலன் கொடுப்பாருல்ல. நம்ம போன வாரம் நம்ம நிறைய பார்த்தோம் ஆண்டவர் எப்படிலாம் நம்பணும்னு. அப்ப மறுபடியும் இந்த வார்த்தை ஆண்டவர் என்ன பண்றாரு? நமக்கு உறுதிப்படுத்துறாருல. அப்ப நீங்க நம்பிட்டே இருக்கீங்க. இந்த நம்பிக்கையை நீங்க என்ன பண்ணிடாதீங்க, விட்டுறாதீங்க. இந்த நம்பிக்கையை நீங்க என்ன பண்ணுங்க, அடுத்த ஸ்டேட்டுக்கு நீங்க கொண்டு போங்க. இந்த நம்பிக்கையை நீங்க எதுவா மாத்துங்க? நீங்க விசுவாசமா மாத்துங்க. விசுவாசிச்சு இந்த வார்த்தையை நீங்க உறுதியா பிடிச்சிட்டு நீங்க ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் என்ன பண்ணுவாராம்? கண்டிப்பா அந்த வார்த்தையை நம்ம வாழ்க்கையில ஆண்டவர் நிறைவேற்ற அவர் வல்லவரா இருக்கிறார். அப்போ நம்ம என்ன பண்ணக்கூடாது? விசுவாசத்துல பலவீனமா இல்லாம நம்ம சரீரத்துல எவ்வளவு பலவீனம் இருந்தாலும் நம்ம ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணும்போது நம்மளுடைய பலவீனத்துல யாருடைய பலன் நமக்கு பூர்ணமாய் விளங்குமா? ஆண்டவருடைய பலன் நம்மளுடைய பலவீனத்துல பூர்ணமாய் விளங்கும். அப்ப தேவன் நமக்கு என்ன பண்ணுவாரு? அவர் சொன்ன வார்த்தையை அவர் கண்டிப்பா நிறைவேற்றுவார். ஏன்னா அவருடைய வார்த்தை ஒண்ணு கூட சும்மா திரும்பாங்க இல்ல. நான் அனுப்பின வார்த்தையெல்லாம் என்ன போட்டிருக்கு? அது ஆகும்படி அது வாய்க்கும், அது ஒண்ணு கூட வெறுமையா திரும்பாது அப்படின்னு வேதம் போட்டிருக்கு. அப்ப சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிற ஆண்டவர் எதை மகிமைப்படுத்தி இருக்காரா? அவருடைய வார்த்தையை மகிமைப்படுத்தி இருக்காரு. அப்ப அந்த அளவுக்கு அவர் வார்த்தையை மகிமைப்படுத்தி இருக்கிற தேவன் நம்ம அவரை நம்புவதற்கு ஏதுவில்லாதிருந்தும் நம்ம விசுவாசிக்கும் போது ஆண்டவர் நம்ம சரீரத்துல ஒரு அற்புதத்தை என்ன பண்ணுவார்? செய்வார். இன்னைக்கு நம்ம கூட ஆண்டவரை தேடி வந்திருக்கலாம். ஆண்டவரே எனக்கு இந்த பலவீனம் இருக்கு, இந்த சுகவீனம் இருக்கு, நான் உங்களை விசுவாசிச்சு நான் சபைக்கு வந்திருக்கேன் அப்படின்னு போது திரும்ப போகும்போது ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? அந்த விசுவாசத்தை ஆண்டவர் கனப்படுத்தி உங்களை என்ன பண்ணுவாரு? எல்லா பலவீனங்களையும் ஆண்டவர் நீக்கி போட்டு உங்களை ஆண்டவர் பலத்தோடு திரும்பி செல்றதுக்கு ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? உதவி செய்வார். இப்ப 4வது நம்ம வாசிக்கலாம். அதே 11ஆம் அதிகாரத்துல 28வது வசனம். 4:28. விசுவாசத்தினாலே முதல் பேரானதை சங்கரிக்கிறவன் இஸ்ரவேலரை தொடாதபடிக்கு அவன் பஸ்காவை ரத்தம் பூசுவதாகிய நியமத்தையும் ஆசரித்தான். சோ இங்க 28 11 அதிகாரம் 28ல நம்ம என்ன வாசிக்கிறோம்? விசுவாசத்தினாலே அவங்க என்ன பண்ணாங்களாம்? அந்த அழிவிலிருந்து காப்பாற்றி அவங்க என்ன பண்ணாங்க? பஸ்காவை அவங்க என்ன பண்ணாங்க? பூசிச்சு அவங்க என்ன பண்ணாங்க? அந்த ரத்தம் பூசுதலுமாகி அந்த நியமத்தை ஆசரித்தாங்க. இதுல இருந்து அவங்க எதுல இருந்து விடுதலையாக்கப்பட்டாங்க? ஒரு அடிமைத்தனத்துல இருந்து அவங்க என்ன பண்றாங்க? விடுதலையாக்கப்படுறாங்க. இதை குறித்து நம்ம யாத்திராகமத்துல நம்ம வாசிக்கலாம். யாத்திராகமத்துல நம்ம எல்லாரும் அநேக தடவை நம்ம வாசிச்சிருப்போம். பார்வோனுடைய இருதயம் ஒவ்வொரு அடையாளங்களை பார்த்தோம் என்ன பண்ணலையா? மனசு இறங்காம அவருடைய இருதயம் எப்படி இருக்கு? கடினப்பட்டுக்கிட்டே இருக்குல்ல. அவன் இருதயம் ஒவ்வொரு வாட்டி கடினப்படுது. எவ்வளவோ அற்புதங்களை ஆண்டவர் செய்யறாருல்ல. அந்த வெட்டுக்கிளி வருது, அவருடைய வானத்துல இருந்து கல்மழை வருது, நதியெல்லாம் ரத்தமாகுது, எவ்வளவோ அழிவு. அவன்கிட்ட இருந்த எல்லாம் அந்த எகிப்தினுடைய மொத்தமே சங்காரம் ஆயிடுச்சு. ஆனாலும் பார்வோனுடைய இருதயம் இருக்க எப்படிதான் இருந்துதான்? கடினப்பட்டுக்கிட்டே தான் இருக்குல்ல. ஆண்டவர் ரொம்ப அது வாதை அனுப்பிட்டாரு. ஆனா பார்வோனோட இருதயம் கடினத்தை அவன் என்ன பண்ணலையா? விடவே இல்லை. யாத்திராகமத்துல 10ஆம் அதிகாரம் 27வது வசனத்தை நம்ம வாசிச்சோம்னா, அப்பொழுது பார்வோன் மோசேயையும் ஆரோனையும் அழைப்பித்து, நான் இந்த முறை பாவம் செய்தேன், கர்த்தர் நீதி உள்ளவர், நானும் என் ஜனமும் துன்மார்க்கர், இது போதும், நீங்க இதை நிறுத்துங்க அப்படின்னு சொல்றாரு. நான் உங்களை போக விடுவேன் அப்படின்னு சொல்றாரு. ஆனாலும் மறுபடியும் என்ன பண்றாரு? அவனுடைய இருதயம் என்ன பண்ணுது? அவன் போன உடனே மறுபடியும் அவனுடைய இருதயம் கடினப்படுத்துல. 10ஆம் அதிகாரம் 27 10:27 நம்ம வாசிச்சோம்னா, கர்த்தர் பார்வோனுடைய இருதயத்தை என்ன பண்ணினாராம்? கடினப்படுத்தினார். அவன் அவர்களை போகவிட மனதில்லாதிருந்தான். அப்போ பார்வோன் அவன் நோக்கி என்ன சொல்றான்? நீ என்னை விட்டு அப்பாலே போ, இனிமே நீ என் முகத்தை என்ன பண்ண மாட்டேன், நீ காணாதபடி எச்சரிக்கையாயிரு, என் முகத்தை நீ பார்த்தனா என்ன ஆகும்? பார்க்குற நாள்ல நீ சாவாய் அப்படின்னு சொல்லிடுறாரு மோசேட்ட.
அப்போ மோசே என்ன சொல்றாரு, கரெக்டு தான், நான் இனிமே உங்க முகத்தை தரிசிப்பதில்லை, உங்க முகத்தை நான் காணப்படுவதில்லை அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிடுறாரு, மோசேவும் கிளம்பி போயிடுறாரு. அப்ப இந்த இஸ்ரவேல் ஜனங்க பார்த்துக்கிட்டே இருக்காங்கல்ல, ஒரு ஒரு அற்புதம் நடக்கும்போது அவங்களுக்குள்ள என்ன இருக்கும், ஒரு நம்பிக்கை இருக்கும். பரவாயில்ல, இந்த வாட்டி அப்ப பார்வோன் என்ன பண்ணிடுவான், இப்போ எகிப்தினுடைய அந்த முக்கியமான சோர்ஸே அந்த நதி தான் இல்ல, அவ்வளோ பெரிய அந்த நைல் ரிவர் இருக்கு. அப்போ அந்த நதி முழுக்க ரத்தமா மாறிடுச்சு. அப்ப அவங்களுக்கான அந்த அந்த அக்ரிகல்ச்சர் எல்லாமே முடங்கிடும்ல மொத்தமா. அப்ப அவங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கை வந்திருக்கும். அப்ப பார்வோன் கண்டிப்பா என்ன பண்ணிடுவான், போக விட்டுருவான் அப்படின்னு. ஆனா பார்வோனோட இருதயம் என்ன ஆகுது, கடினப்படும். அதே மாதிரி ஒவ்வொரு வாதையும் வரும்போது அவங்க பாத்தீங்கன்னா இங்க தடவி கொள்ளத்தக்கதான இருள் எதுவுமே செயல்படலையா. 3 நாள் அவங்க எல்லாம் உட்கார்ந்து இடத்த விட்டு எந்திரிக்கலையா. ஆனா இங்க பாத்தீங்கன்னா இஸ்ரவேலருக்கு எல்லா வெளிச்சம் இருக்கு. அப்ப இதெல்லாம் பார்க்கும்போது அவங்களுக்கு இல்ல, இந்த வாட்டி விட்டுருவாரு, போக விட்டுருவாரு. இப்படி அவங்க ஒவ்வொரு வாட்டியும் அவங்க நம்பிக்கையோடு இருக்காங்க. ஆனா ஒவ்வொரு வாட்டியும் பார்வோனோட இருதயம் என்ன ஆயிட்டே இருக்கு, மறுபடியுமா கடினமாயிட்டே இருக்கு. ஆனா இந்த வாட்டி தேவன் என்ன சொல்றாரு அவங்களுக்கு, நம்ம அதை வாசிச்சோம்னா 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். ஆண்டவர் என்ன சொல்றாரு, பார்வோனோட இருதயத்தை நான் கடினப்படுத்துவேன், ஆனா நீங்க என்ன பண்ணணும், பஸ்காக்கு நீங்க ஆயத்தமாகணும். ஸோ இந்த பஸ்காக்கு நீங்க என்ன பண்ணணும், ஒரு ஆட்டுக்குட்டியை நீங்க ஒவ்வொரு வீட்டிலையும் நீங்க என்ன பண்ணணும், ஒரு ஆட்டுக்குட்டியை தெரிந்தெடுக்கணும். அந்த ஆட்டுக்குட்டியுடைய ரத்தத்தை நீங்க எதுல என்ன பண்ணணும், வீட்டு வாசல்லுடைய நிலைக்கால்கள்ல 2த்துலயும் நிலையின் அந்த மேல் சட்டத்திலும் நீங்க என்ன பண்ணணும், அந்த ஆட்டுக்குட்டியினுடைய ரத்தத்தை நீங்க தெளிக்கணும். ராத்திரியில நீங்க என்ன பண்ணணும், நீங்க அந்த சங்கார தூதன் கடந்து போகும்போது இந்த ரத்தத்தை பார்த்து ரத்தம் பூசப்பட்டிருக்க வீட்டை தாண்டி அவன் போயிடுவான். மிச்ச வீட்டுல எல்லாம் என்ன ஆகும், முதற் பேரானவைகள் யாவும் சங்கரிக்கப்படும் அப்படின்னு சொல்றாரு. அதே மாதிரி என்ன பண்ணணும், அந்த பஸ்காவை எப்படி புசிக்கணும் அப்படின்னு சொல்லி என்ன பண்றாரு, அதுக்கான அந்த ரூல்ஸையும் என்ன பண்றாரு ஆண்டவர் சொல்றாரு. புளிப்பில்லாத அப்பத்தோட நீங்க என்ன பண்ணணும், அதை நீங்க புசிக்க கடவீர்கள், காலை வரைக்கும் நீங்க என்ன பண்ணக்கூடாது, அதை மிச்சம் வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதுல 11ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கலாம். யாத்திராகமம் 12ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை நீங்க வாசிங்க. அதை புசிக்க வேண்டிய விதமாவது, அதை எப்படி புசிக்கணுமா, நீங்கள் உங்கள் அறைகளில் கச்சையை கட்டி கொண்டும் உங்கள் கால்களில் பாதரட்சை தொடுத்து கொண்டும் உங்கள் கையில் தடி பிடித்து கொண்டும் அதை எப்படி புசிக்கணுமா, தீவிரமாய் புசிக்க கடவீர்கள். இது கர்த்தருடைய பஸ்கா. இன்னைக்கு நம்ம நிறைய நேரம் நம்ம வீட்டில் உட்காந்து எல்லாரும் சாப்பிடுவோம் இல்லை, நம்ம சாப்பிடும்போது எப்படி சாப்பிடுவோம், பொறுமையா உட்காந்து நிதானமா அப்படிதான் சாப்பிடுவோம். யாராவது காலில் செருப்பு போட்டு சாப்பிடுவோமா, சாப்பிட மாட்டோம்ல. இப்போ இந்த அறையை கச்சையை கட்டி கொண்டுனா அங்கே இங்கிலீஷில் போட்டிருக்கோம் ஃபாஸ்டன் யுவர் பெல்ட்ஸ். பெல்ட் எல்லாம் நல்லா கட்டிக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்க, செருப்பு போட்டுட்டு கையில் என்ன வச்சுக்கோங்க, தடியை வச்சுக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணணுமா, வேகமாக சாப்பிடணும். அப்போ இதுக்கு அர்த்தம் என்ன, நீங்கள் போகிறதுக்கு என்ன பண்ணுங்க, புறப்பட்டு போகிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்க, ரெடியாக இருங்க. ஏன்னா எப்போ வேணால் பார்வோன் உங்களை துரத்தி விடுவான் அந்த தேசத்துலேருந்து. இத்தனை நாள் 9 வாதைகளை பார்த்துட்டாங்க. ஆனால் பார்வோனோட இருதயம் கடினப்பட்டுக்கிட்டே இருக்கு. ஆனால் இந்த முறை அந்த மாதிரி அவன் இருதயத்தை நான் என்ன பண்ண மாட்டேன், அவனே என்ன பண்ணுவாங்க, உங்களுக்கு எகிப்தியர் உங்களை துரிதமாக அனுப்பி விடுவாங்க. அதனால நீங்கள் என்ன பண்ணுங்க, எப்படி ஒரு டிராவலுக்கு எப்படி நம்ம ரெடியாக இருக்கோம்ல, வெளியே போகிறோம்னா முதல்ல என்ன பண்ணிடுவோம், வெளியே போகும்போது நம்ம என்ன பண்ணுவோம், கடைசியாக தான் செருப்பு போடுவோம் அப்படி தானே. ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, நீ உங்களுடைய செருப்பெல்லாம் போட்டுட்டு வெளியே போகணுன்னா என்ன எடுத்துகிட்டு போவாங்க, யூஸ்வலாக தடி எடுத்துகிட்டு போவாங்க. ஏன்னா அந்த காலத்துலலாம் நடந்து தான் போவாங்க. அப்போ அந்த தடி தான் அவங்களுக்கு என்னது, ஒரு சேஃப்டி இல்லை. அப்போ தடியை பிடிச்சிக்கிட்டு செப்பலெல்லாம் போட்டுக்கிட்டு நீ என்ன பண்ணு, தீவிரமாக அதை புசி, வேகமாக சாப்பிடு. ஏன்னா எப்போ வேணாலும் பார்வோன்ட்டு உனக்கு என்ன வரும், உனக்கு நீ இந்த தேசத்தை விட்டு போகலான்ற ஒரு அந்த செய்தி வரும். அப்போ நீ அதை மாதிரி நீ அதை புசிக்கணும் அப்படின்னு சொல்கிறான். இப்போ இஸ்ரவேல் மக்கள் அதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா அதே மாதிரி கீழ்ப்படுகிறான். அவங்க இப்போ எதிர்த்து நிற்கிறாங்கல்ல, ஆமாம் இப்படி தானே ஒவ்வொரு வாட்டியும் பார்வோன் அனுப்பிடுவான் நீங்கள் ஒரு வாரையும் அவங்க பார்த்தோம். நாங்கள் பார்வோன் என்ன பண்ணலை, அனுப்பலை. இப்போ என்னமோ செருப்பு போட்டுலாம் சாப்பிட சொல்கிறீங்க, இதெல்லாம் எப்படி இதெல்லாம் அப்படின்னு அவங்க என்ன பண்ணலை, கேட்கல. அவங்க என்ன பண்ணாங்களாம், அந்த வார்த்தையை அப்படியே நம்பி அவங்க என்ன பண்ணாங்க, அவர் தேவன் சொன்ன மாதிரி அவங்க என்ன பண்றாங்க, அந்த பஸ்காவை ஆசரிக்கிறாங்க. அப்ப அந்த பஸ்காவை ஆசரிக்கும் போது அதே மாதிரி சங்கார தூதன் வரும்போது அந்த நிலைக்கால்கள்ல ரத்தம் பூசப்பட்ட எல்லா வீடும் காப்பாற்றப்படுது. ஆனா மற்ற எல்லா வீடுகள்லையும் முதற் பேரான பார்வோனுடைய முதல் பிள்ளையிலிருந்து எல்லா அந்த வேலை செய்யற ஊழியக்காரர் எகிப்து மக்கள் எல்லாருடைய முதல் பிள்ளையிலிருந்து ஆடு மாட்டுல தலையிட்டு எல்லாமே என்ன ஆகுது, சங்கரிக்கப்படுதுல. அப்ப பார்வோன் என்ன பண்றான், நீங்க போங்க அப்படின்னு சொல்லி அவங்கள அனுப்பி விடுறத நம்ம வாசிக்கிறோம். நீங்க அதுல அதே 12ஆம் அதிகாரம் ஒவ்வொரு 41ஆம் வசனம் நம்ம வாசிக்கலாம். அப்ப என்ன ஆகுது, 430 வருஷம் முடிந்த அன்றைய தினமே கர்த்தருடைய சேனைகள் எல்லாம் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்டது அப்படின்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம்.
அப்ப தேவன் எல்லாத்துக்குமே ஒரு கரெக்டான டைம் வச்சிருக்காருல்ல. ஆபிரகாமுக்கு கரெக்டா ஆண்டவர் சொல்ற 400 வருஷம் என்ன பண்ணுவாங்க, அவங்க உன்னுடைய சந்ததி அங்க எகிப்துல அடிமைகளா இருப்பாங்க, அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவேன், அவங்களை விடுதலையாக்கி நான் கொண்டு போவேன் அப்படின்னு தேவன் சொல்றாருல்ல. அதே மாதிரிதான் இவங்க என்ன பண்ணாங்க, முதல்ல 30 வருஷம் யோசேப்பு இருக்கும்போது அந்த பார்வோன் அவங்கள அடிமையா வச்சிடலாங்க, நல்லா இருந்தாங்கல்ல. ஏன்னா யோசேப்பு நிமித்தம் தான் அந்த எகிப்தை காப்பாற்றப்படுதுல, அந்த பெரிய இதுல இருந்து, டிராட்ல இருந்து. அப்ப அந்த பஞ்சத்துல இருந்து காப்பாற்றப்படுறது நிமித்தமாக யோசேப்புக்கு அவ்வளவு ஆதரவா இருக்காங்க அங்க இருக்க எல்லாருமே. அப்ப அவங்க அந்த அடிமைத்தனத்துல இல்ல. அப்ப 400 வருஷம் அதுக்கப்புறம் யோசேப்பை அறியாத ராஜா வந்ததுக்கு அப்புறம் அவங்க அடிமைத்தனத்துல இருக்கிறத நம்ம பாக்குறோம். அப்ப அந்த 400 வருஷம் முடிஞ்ச அன்றைய தினமே அவங்க என்ன பண்றாங்கன்னா கிளம்பி போறதை நம்ம பாக்குறோம். அப்ப இது நம்ம வாழ்க்கையில நடக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும், முதல்ல நம்ம அதை சுதந்திரத்துக்கு கொள்றதுக்கு நம்ம ரெடியா இருக்கணும். அதுதான் நம்ம பார்க்கணும். இஸ்ரவேல் ஜனங்கள் எப்போ அதை சுதந்திரத்துக்கு கொள்றதுக்கு அவங்களை ஆயத்தப்படுத்தினாங்களோ அப்ப அவங்க அதை சுதந்திரத்துக்கு கொள்றதுக்கு அவங்க ரெடியா கிளம்பி போனாங்க. அப்ப எப்போ ஆண்டவர் வார்த்தையை கீழ்ப்படிஞ்சு ஓகே நான் செப்பலெல்லாம் போட்டுட்டு நான் ரெடியா இருக்கேன் நான் கிளம்புறதுக்கு அப்படின்னு அவங்க ரெடி ஆகும் போது அது அவங்க என்ன பண்ணாங்க, கிளம்பி போகிறதுக்கு ஆண்டவர் என்ன பண்ணாரு, அந்த வார்த்தையை ஆண்டவர் என்ன பண்ணாரு, கனப்படுத்தினார். அப்ப சில நேரங்கள்ல நம்மளும் என்ன பண்ணணும், நம்மளுடைய அந்த முயற்சியை நம்ம என்ன பண்ணணும், ஆரம்பிக்கணும். ஏன்னா நிறைய நேரங்கள்ல நம்ம என்ன பண்ணுவோம், இல்ல ஆண்டவர் செய்யட்டும் அதுக்கப்புறம் நான் பண்றேன், அவங்க அப்படி இல்ல ஆண்டவர் பார்வனுடைய பிள்ளையெல்லாம் சங்கரிக்கட்டும் அதுக்கப்புறம் நாங்க போறோம் அப்படின்னு சொல்லல. ஆண்டவர் வார்த்தைக்கு அவங்க கீழ்ப்படிஞ்சு அவங்க அதை பெற்றுக்கொள்றதுக்கு ரெடியா இருந்தாங்க. நீங்க இதை குறித்து இன்னொரு சம்பவம் கூட நம்ம வாசிக்கும் போது யோசுவால நம்ம 3ஆம் அதிகாரத்துல நம்ம வாசிச்சோம்னா அந்த அவங்க முன்னேறி செல்றதுக்கு தடையா என்ன இருக்கு, அங்க அந்த எரிகோவை அவங்க சுதந்திரத்துக்கு கொள்றதுக்கு முன்பாக அங்க யோர்தான் நதி கரை புரண்டு ஓடிச்சான். அப்ப யோர்தான் நதி கரை புரண்டு ஓடும் போது, நான் சுருக்கமா சொல்லிடுறேன் நேரம் இல்லாததுனால, அப்ப யோசுவா என்ன பண்றாரு, அவர் அந்த ஆசாரியர்களை தெரிந்து கொண்டு என்ன பண்றாரு, அந்த ஆசாரியர்களுடைய கால்கள் தண்ணியில பட்ட உடனே யோர்தான் என்ன ஆகும், பிரிஞ்சு குவியெல்லாம் இருக்கும், நீங்க அதை கடந்து போவீங்க அப்படின்னு சொல்றாரு. ஆனா இந்த ஜனங்கள்லாம் இதுக்கு முன்னாடி எதை பார்த்திருக்காங்க, செங்கடல் பிரிந்ததை அவங்க பார்த்திருக்காங்கல்ல. செங்கடல் பிரிக்கும் போது ஆண்டவர் என்ன சொல்றாரு, உன் கோலை நீ நீட்டு அற்புதம் நடத்துறோம், அதுக்கப்புறம் நீ அதை என்ன பண்ணுவ, கடந்து போவ. இதுதான் அவங்க பார்த்து வளர்ந்துருக்காங்க. அவங்க அப்பா அம்மா எல்லாம் அந்த ஜனங்களுக்கு அதை தான் சொல்லி கொடுத்துருப்பாங்க. மோசே கோலை நீட்டினாரு, கடல் பிரிஞ்சதுக்கு அப்புறம் நான் கால் எடுத்து நாங்க வச்சு போகணும். ஆனா இங்க அந்த அற்புதத்துக்கு அப்புறம் ஆண்டவர் என்ன சொல்றாரு, இப்ப யோர்தான் தானா பிரியாது, நீங்க என்ன பண்ணணும், முதல்ல உங்க காலை எடுத்து நீங்க வைக்கணும். முதல்ல உங்க கால் பட்ட உடனே யோர்தான் என்ன ஆகும், பிரியும். அப்ப அங்க விசுவாசத்தை சோதிக்கிறாங்கல்ல ஆண்டவர். நீங்க அப்ப யோர்தான் பிரியும்னு நம்பி நீங்க காலை வச்சீங்கன்னா யோர்தான் பிரியும். இல்ல அன்னைக்கு ஆண்டவர் செங்கடலை பிரிச்சதுக்கு அப்புறம் தானே நாங்க போனோம், அது மாதிரி நீங்க யோர்தானை ஃபர்ஸ்ட் பிரிச்சிருங்க அப்புறமா நாங்க கடந்து போறோம் அப்படின்னு சொன்னா அற்புதம் நடக்காது. அப்ப சில நேரங்கள்ல ஆண்டவருடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படிந்து அந்த வாக்குத்தத்தத்தை நம்ம பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா நம்ம முதல் ஸ்டெப் நம்ம எடுத்து வைக்கணும் அப்படின்னு சொல்லி தேவன் என்ன பண்றாரு, அவர் விரும்புறாருல. அப்ப ஆசாரியருடைய கால்கள் அந்த யோர்தான்ல படுது. விசுவாசத்தோட அவங்க காலை என்ன பண்றாங்க, கர்த்தருடைய பெட்டியை சுமந்து கொண்டு அவங்க என்ன பண்றாங்க, விசுவாசத்தோட காலை வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் தண்ணி பிரியுது, இவங்க எல்லாம் கடந்து போறாங்க. அது மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம நிறைய முடிவுகளை நம்ம சில நேரம் நம்ம எடுக்காம இருக்கோம்ல. இது நடந்ததுக்கு அப்புறம் நான் இதை பண்றேன், இது நடக்கட்டும், நான் இதை ஆரம்பிக்கிறேன். அப்ப ஆண்டவர் நமக்கு என்ன சொல்றாரு, முதல்ல நீங்க விசுவாசிச்சு அதை ஸ்டார்ட் பண்ணுங்க. நீங்க விசுவாசிச்சு அதை ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா அதை ஆண்டவர் என்ன பண்ணுவார், கண்டிப்பா முடிக்கிறதுக்கு அவர் உங்களுக்கு கிருபை கொடுப்பார். அது மேபி உங்களோட வேலையா இருக்கலாம், இல்ல குடும்பத்துல நீங்க ஏதாவது நீங்க ஒரு வியாபாரத்தை தொடங்கலாம், இல்ல ஏதாவது ஒரு வீடு வாங்குற காரியமா இருக்கலாம், அது என்னவாகனா இருக்கலாம். ஆனா இன்னைக்கு நீங்க ஆண்டவர் கொடுத்த வார்த்தையை நீங்க விசுவாசிச்சு உங்க ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நீங்க அதை எடுத்து வச்சீங்க அப்படின்னா ஆண்டவர் என்ன பண்ணுவார், கண்டிப்பா அதை உங்களுக்கு ஆண்டவர் நிறைவேற்றுவார் அப்படின்னு நம்ம வாசிக்கிறோம்ல. நம்ம இதை குறித்த இன்னொரு வகையில நம்ம இதை பார்க்கும்போது அந்த அடிமைத்தனத்துல இருந்து ஆண்டவர் என்ன பண்றாரு, இவங்க அதுக்கு ஆயத்தமாகும் போது அடிமைத்தனத்துல இருந்து ஆண்டவர் என்ன பண்றாரு, அவங்கள விடுதலையாக்குறாரு. அப்ப அதே மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையில நிறைய காரியங்கள் நம்மள அடிமைப்படுத்தி வச்சிருக்கலாம். அப்ப அந்த அடிமைத்தனத்துல இருந்து நம்ம வெளியே வரணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம தான் ஆண்டவர்கிட்ட போகணும். ஏன்னா ஆண்டவர் என்ன சொல்றாரு, வாசப்படியில நின்று நான் கதவை தட்டுறேன், ஒருவைய சத்தத்தை கேட்டு கதவை திறந்தா நான் உள்ள வருவேன், நானாலாம் உள்ள வரமாட்டேன் அப்படிதான் சொல்றாரு. அப்ப நம்ம என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்ம ஆண்டவர் கிட்ட போகணும். அன்னைக்கு இளையகுமாரன் கூட முதல்ல என்ன பண்ணான், அவன் மனம் திரும்பி என் தகப்பன் இடத்துக்கு நான் போவேன், அப்ப என் தகப்பன் என்னை ஏற்றுப்பார் அப்படின்னு அவன் திரும்பி போறான். ஆண்டவர் என்ன பண்றாரு,
ஏத்துக்கிறார். அப்ப அந்த மாதிரி அடிமைத்தனத்துல இருந்து நம்ம விடுதலை ஆவதற்கு நம்ம என்ன பண்ணணும்? முதல்ல ஆண்டவர்கிட்ட நம்ம போறவங்களா நம்ம இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா அன்னைக்கு எல்லாருடைய வீட்லயும் சாவு இருந்ததுல, இது எல்லாம் எகிப்துல இருந்து எல்லாம் ஒரு வீட்டுல கூட சாவு இல்லாம இல்லையா? நம்ம நல்லா அதை வாசிக்கும் போது பார்த்தா இஸ்ரவேலருடைய எல்லா வீட்லயுமே சாவு இருந்தது இல்ல. இஸ்ரவேலருடைய வீட்டுல ஆனா எது 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 வந்து மறிச்சது? ஒரு ஆட்டுக்குட்டி அவங்களுக்காக மறிச்சது இல்ல. அப்ப எகிப்தியருடைய வீட்டுல அந்த தலைச்சன் பிள்ளைகள் தலையீற்றுகள் மறிக்கப்பட்டது. ஆனா இஸ்ரவேலருடைய வீட்டுல எது மறிக்கப்பட்டது? அவங்களுக்கு பதிலா ஒரு ஆட்டுக்குட்டி அங்க மறிச்சது. அப்ப அதே மாதிரிதான் யோவான் ஸ்நானகர் என்ன சொல்றாரு? இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தெய்வ ஆட்டுக்குட்டி அப்படின்னு இயேசு கிறிஸ்துவ சொல்றாருல. அப்ப இன்னைக்கு நம்ம அதே மாதிரி காக்கப்படணும், நம்ம அந்த அடிமைத்தனத்துல இருந்து விடுதலை ஆகணும் அப்படின்னா நமக்காக இன்னைக்கு யாரு மறிச்சிருக்கா? நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்காக என்ன பண்ணியிருக்காரு? அவர் ஜீவனை கொடுத்திருக்காரு. அப்ப அந்த ஜீவன் தான் நம்மளை என்ன பண்ணுது? நம்ம உயிரை காப்பாத்து. அப்ப அந்த ஆட்டுக்குட்டி எப்படி அன்னைக்கு அங்க இருந்த இஸ்ரவேல் மக்களுடைய எல்லா குடும்பத்தையும் காப்பாத்துச்சோ, அதே மாதிரி நம்ம குடும்பங்கள் எது மூலமா காப்பாற்றப்படுது? நமக்காக மரித்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தம் நம்மளை காக்குது. இதுல நீங்க ஒரு வசனம் நம்ம வாசிச்சோம் அப்படின்னா 1 கொரிந்தியர் 5:6 நம்ம வாசிக்கும் போது வேதம் என்ன சொல்லுது? நீங்க மேன்மை பாராட்டுகிறது நல்லது இல்லை, ஏன்னா கொஞ்சம் புளிச்சமா இருந்தாலும் உங்களுடைய மொத்தமும் என்ன ஆகும்? புளிச்சிடும். அதனாலதான் தேவன் என்ன சொல்றாரு? புளித்தமா உன்னிடத்துல என்ன பண்ணக்கூடாது? காணப்படக்கூடாது. அப்ப அதை நம்ம என்ன பண்ணணுமா? விளக்கணும். 7 நம்ம வாசிக்கும் போது பழைய புளித்த மாவை புறம்பே கிழித்து போடுங்கள், ஏனெனில் நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறார். அப்போ அவர் நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறார். இப்ப நம்ம என்ன பண்ணணும்? நம்ம கிட்ட இருக்கிற அந்த பழைய காரியங்கள், பழைய பாவங்கள், ஆண்டவருக்கு பிடிக்காத அந்த எகிப்தினுடைய எல்லா பாவங்களையும் நம்ம விட்டு நீக்கினா அப்ப ஆண்டவர் நம்மள என்ன பண்ணுவாரா? அதுல இருந்து நம்மள ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? விடுதலையாக்குவார். அப்ப அதுல இருந்து நம்ம விடுதலையாக்கப்படணும் அப்படின்னா முதல்ல நம்ம ஆண்டவர் கிட்ட போறதுக்கு ரெடியா இருக்கணும். அது பெற்றுக்கொள்றதுக்கு நம்ம ஆயத்தமா இருக்கணும். அப்படி நம்மளை நாமே ஆயத்தப்படுத்தணும். நம்மளுடைய மனசாட்சி நம்மளை குத்துது அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்? அந்த பாவங்களை அறிக்கையிட்டு தேவனிடத்துக்கு போவதற்கு நம்ம ஆயத்தப்படுத்தும் போது தேவன் என்ன பண்ணுவார்? கண்டிப்பா இதுல இருந்து நம்மளை விடுதலையாக்குவார். அப்போ விசுவாசத்தினால அவங்க என்ன பண்ணாங்க? அந்த பஸ்காவை ஆசரிச்சாங்க அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். கடைசியா நம்ம ஒன்று வாசிட்டு முடிச்சிடலாம். அதே 11ஆம் அதிகாரத்துல 30ஆம் வசனம். எபிரேயர் 11. எரிகோ பட்டணத்தின் மதில்கள் 7 நாள் சுற்றி வரப்பட்டு விழுந்தது. விசுவாசத்தினாலதான் எது விழுந்துச்சா? எரிகோவனுடைய மதில்கள். ஸோ எரிகோவனுடைய மதிலை பார்க்கும்போது அவ்வளோ பெரிய மதில்ல அந்த ரதங்கள் வந்து அந்த செவத்துக்கு மேல ஓடுவோம். அப்ப அவ்வளோ கனமான ஒரு மதில் சுவர்ல. அதே மாதிரி நமக்கு தெரியும் ராகாப் அப்படிங்கிறவர்களுடைய வீடு எங்க இருந்துதான்? அந்த மதிலுக்கு மேலதான் அந்த வீடே கட்டியிருக்காங்க. அப்போ ஒரு வால்ல வீடு கட்டுறாங்க. இன்னைக்கு நம்ம வாழை வச்சு வீடு கட்டுறோம். ஆனா அந்த செவர்ல எரிகோவோட செவத்துலதான் ஒரு வீடே இருந்தது. அப்பனா அந்த செவர் எவ்வளவு பெருசா இருக்கும்னு பாத்துக்கணும். ஆனா அந்த செவர் இவங்க போய் எதை வச்சு இவங்க இடிக்கல, எந்த புல்டோசரை வச்சு இடிக்கல. எப்படி அந்த செவர் இடிக்கப்பட்டுச்சான்? வாசிங்க 30ஆம் வசனம். விசுவாசத்தினாலே எரிகோவின் பட்டணத்தின் மதில்கள் 7 நாள் சுற்றி வரப்பட்டு விழுந்தது. அப்ப தேவன் நாங்க சொல்றாரு, நீங்க என்ன பண்ணணும்? முதல்ல 6 நாள் நீங்க டெய்லி என்ன பண்ணணும்? எதுவுமே பேசக்கூடாது. 6 நாள் ஒரு வாட்டி நீங்க என்ன பண்ணணும்? எரிகோவை போய் சுத்திட்டு வரணும். அந்த எரிகோ பட்டணத்து மக்கள்லாம் பார்ப்பாங்கல்ல, இவங்க ஏதோ சண்டை போட்டு நம்மளை வந்து ஜெயிச்சிருவாங்க, உள்ள வந்துருவாங்க, அந்த கானான் தேசத்தை சுதந்திரத்தை கொள்வாங்க அப்படின்னு பார்த்தா இவங்க எல்லாம் என்ன பண்றாங்க? அத்தனை லட்சக்கணக்கான மக்கள் முதல் நாள் என்ன பண்றாங்க? எதுவுமே பேசாம அமைதியா அந்த எரிகோவை, அந்த மொத்த ஊரையும், அந்த மதில் சுவரை அப்படியே சுத்திட்டு வந்து எல்லாம் அவங்க பாளையத்துக்கு போயிட்டாங்க. திரும்பி 2வது நாள் அதே மாதிரி திரும்பி பாக்குறாங்க, இவங்க இன்னைக்கு சண்டை போடுவாங்க, நம்மளை ஜெயிச்சிருவாங்கன்னு பாக்குறாங்க. அவங்க சண்டை போடல. அதே மாதிரி அந்த எரிகோவோட மதில ஃபுல்லா ஒரு வாட்டி சுத்திட்டு பாளையத்துக்கு போயிட்டாங்க. இந்த மாதிரி அவங்க என்ன பண்றாங்கன்னா 6 நாள் அவங்க போறாங்க. ஓகேவா? அப்ப அந்த மக்கள் பார்த்துருப்பாங்க, யாரா இவங்க சும்மாவே வந்து சுத்திட்டு இருக்காங்க, என்னதான் இவங்க நினைச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு அவங்க என்ன பண்ணிருப்பாங்க? மேபி முதல் நாள் அவங்க என்ன பண்ணிருப்பாங்க? கொஞ்சம் ராணுவத்தெல்லாம் ரெடியா வச்சு இந்த மக்கள் ஏதோ பண்றாங்க, மதில் சவத்து கிட்ட வர பாக்குறாங்க, மேபி இவங்க உள்ள வருவாங்கன்னு கொஞ்சம் அவங்க என்ன பண்ணிருப்பாங்க? பாதுகாப்பா இருந்திருப்பாங்கல்ல. அதே மாதிரி 2வது நாள் கொஞ்சம் பாதுகாப்பா இருந்திருப்பாங்க. இப்படியே இவங்க டெய்லி பண்ணும்போது 3வது நாள் அவங்களுக்கு என்ன தோணும்? இவங்க ஒன்றும் பண்ண மாட்டாங்கப்பா, சும்மா வந்து சுத்துவாங்க, அப்புறம் இவங்க பாளையத்துக்கு போயிடுவாங்க, இவங்களால நமக்கு எந்த ஆபத்தும் இல்லை அப்படின்னு என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ரிலாக்ஸ்டா இருந்திருப்பாங்கல்ல, அசட்டை பண்ணியிருப்பாங்க. இவங்களை ஒன்றும் என்னவோ பண்றாங்க இவங்க அப்படியே விட்டு இருப்பாங்க. அப்போ 6 நாள் இப்படி சுத்தி வந்தாங்க. 7வது நாள் ஆண்டவர் சொல்றாரு, 7 முறை சுத்துங்க. 7வது முறை சுத்தும் போது நீங்க என்ன பண்ணணும்? உங்க எக்காலங்களை ஊதி நீங்க ஆர்ப்பரிங்க. நான் ஆர்ப்பரிங்கன்னு சொல்லும் போது நீங்க என்ன பண்ணணும்? ஆர்ப்பரிக்கணும்.
ஆர்ப்பரிக்கணும். நீங்க ஆர்ப்பரிக்கும் போது என்ன ஆகும்? மதில் சுவர் இடிந்து விழும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அதே மாதிரி இவங்க 6 நாள் என்ன பண்றாங்க? யோசுவா ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டாரு, நீங்க யாருமே என்ன பண்ணக்கூடாது, உங்க வாயவே திறக்கக்கூடாது. ஏன்னா சில நேரம் நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம அவிசுவாசமா பேசுவோம்ல வாயில. அப்ப இவங்க எல்லாம் யோசிச்சிருப்பாங்க, யோசுவா பெருசா ஏதோ படம் பிளான் பண்றாரு, அவர் நம்ம இந்த ஆர்மியை வச்சு நம்ம என்ன பண்ண போறோம், நம்ம போய் இது எல்லாத்தையும் இடிச்சு தள்ளிட்டு உள்ள போறோம் அப்படின்னு நினைச்சிருப்பாங்க. ஆனா யோசுவா என்ன சொல்றாரு, நீங்க சுத்தி வாங்க அப்படின்னு சொல்லும்போது இவங்க எல்லாம் என்ன பண்றாங்க, பேச சொல்லிட்டு என்ன பண்ணிருப்பாங்க, என்ன ஆச்சு யோசுவாக்கு, சும்மா போய் சுத்திட்டு வர சொல்றாரு, சும்மா சுத்திட்டு வந்தா மதில் விடிஞ்சிருமா அப்படின்னு அவங்க என்ன பண்ணுவாங்க, எல்லாரும் அவிசுவாசமா அவங்க பேச ஆரம்பிச்சிருப்பாங்கல்ல. அதனாலதான் வேதம் சொல்லுது, மரணமும் ஜீவனும் எதுல இருக்கான், நாவின் அதிகாரத்துல இருக்கிறது, அது பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள். அப்ப நம்ம அவிசுவாசமா நம்ம பேசாம இருந்தோம்னா, விசுவாசமா நம்ம பேசணும் அப்படின்னா அதை நம்ம சுதந்திரத்துக்கு வரணும். அதனாலதான் யோசுவா என்ன சொல்றாரு, யாருமே பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்ப எல்லாம் பேசாம உண்மைன்னு சுத்திட்டு வந்து அமைதியா இருந்துடுறாங்க. அப்ப 7ஆவது நாள் ஆர்ப்பரியுங்கள்னு சொல்லும் போது எல்லாம் என்ன பண்றாங்க, ஆர்ப்பரிக்கிறாங்க. அப்ப ஆர்ப்பரிக்க தொடங்கும் போது என்ன ஆகுதுன்னா, அந்த அலங்கை எப்படி விழுந்துதான், உட்புறத்துல இருந்து வெளிப்புறம் என்ன ஆகுது, இடிந்து விழுந்தது இல்ல. இப்ப நிறைய பேர் நம்ம வெளியே இருந்து உள்ள இடிஞ்சு விழுந்தா என்ன அர்த்தம், நம்ம ஏதோ பண்ணி நம்ம எதையும் வச்சு இடிச்சோம் அப்படின்னு அர்த்தம் இல்ல. அப்ப எரிகோ மக்கள் பாக்குறாங்க, அலங்கம் எந்த பக்கத்துல இருந்து இடிஞ்சு விழுதான், அவங்க பக்கத்துல இருந்தே இடிஞ்சு என்ன பண்ணுது, இந்த பக்கமா விழுது. அப்ப அவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், இது யார் வந்து இதை இடிக்கிறது, ஆண்டவர், அவங்களோட தேவன் ஏதோ பெரிய காரியத்தை செய்யறாரு அப்படிங்கிறத அவங்க கண்ணார பாக்குறாங்கல்ல. அப்ப இவங்க எல்லாம் என்ன பண்றாங்க, ஆண்டவர் சொல்றாரு, அவன் தன் நேரே என்ன பண்ணுவான், அந்த பட்டணத்துக்கு நேரா ஏறி போகட்டும், எல்லாத்தையும் என்ன பண்ணுங்க, சுதந்திரத்தை கொள்ளுங்க, சாபத்தை இல்லாமது எல்லாத்தையும் என்ன பண்ணுங்க, அழிச்சு போடுங்க அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுகிறத நம்ம பார்க்கிறோம். அப்ப நம்ம விசுவாசிக்கும் போது நமக்கு விரோதமா நம்ம முன்னேறி செல்வதற்கு தடையா இருக்கிற எந்த தடையா இருந்தாலும் அது என்ன ஆகுமா, அது இடிஞ்சு விடும். அப்ப அப்படி விசுவாசிக்கும் போது நம்ம அவிசுவாசமா பேசக்கூடாதா, நம்ம என்ன பண்ணணுமா, ஆண்டவரை நம்ம துதிக்கணும், அவரை நம்ம மகிமைப்படுத்தணும். ஆண்டவரை நம்ம துதிச்சு ஆண்டவர் இதை செய்வாருன்னு விசுவாசிச்சு அவரை மகிமைப்படுத்தி நம்ம ஸ்தோத்திரிக்கும் போது ஆண்டவர் கண்டிப்பா என்ன பண்ணுவாரோ, அவர் கண்டிப்பா அவர் கிரியை செய்கிற தேவனா இருக்கிறார். நம்ம இதைதான் நம்ம அப்போஸ்தலர்லயே பார்த்தோம்ல. பவுலும் சீலாவும் என்ன பண்றாங்கன்னா, அந்த சிறைச்சாலை தலைவர் வந்து என்ன பண்றாங்க, இவருடைய பொறுப்புல ஒப்பு கொடுத்த உடனே இவர் என்ன பண்றாங்கன்னா, அந்த ஜெயிலே பாத்தீங்கன்னா உள்ள இருக்கிறதுலே வந்து ஒரு சேஃபஸ்ட் பிளேஸ்னு ஒண்ணு கண்டுபிடிச்சி அந்த உட்புறத்துல கொண்டு போய் இந்த பவுலையும் சீலாவையும் சும்மா வச்சு போட்டலையா, அவங்க காலை என்ன பண்ணாரா, ஒரு தொழு மரத்துல கட்டி வச்சிருக்காரு இவங்க. அப்ப இருக்கிறதுலே ஜெயிலேயே ஒரு சேஃபான ரூம்ல அவர் பெரிய பூட்டை பூட்டி காலெல்லாம் கட்டி வச்சிருக்காரு. ஆனாலும் இவங்க பாடி துதிக்கும் போது என்னாச்சு, சிறைச்சாலை அதிர்ந்தது, எல்லா கட்டுகளும் என்னாச்சு, கழன்று போச்சு, எல்லா கதவுகளும் திறந்துச்சு. அப்ப நம்ம வெளியேற முடியாதபடிக்கு இல்ல நம்ம சுதந்திரிக்க முடியாதபடிக்கு தடையாய் செவிருந்தாலும் சரி, கதவை பூட்டி வச்சிருந்தாலும் சரி, தேவன் நம்ம துதிக்கும் போது என்ன பண்ணுவாரா, அவர் அது எல்லாவற்றையும் உடைக்கிறதுக்கு அவர் என்ன பண்றாரா, வல்லவராய் இருக்கிறார் அப்படின்னு நம்ம வாசிக்கிறோம். நம்ம ஒரு வசனம் வாசிக்கலாம். சங்கீதத்துல 107 அதிகாரம் 15 வசனம் 16 வசனம். சங்கீதம் 107. வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பாள்களை முறித்தார் என்று அவருடைய கிருபை நிமித்தம் மனுபுத்திரருக்கு அவர் செய்கிற அதிசயங்கள் நிமித்தம் அவரை துதிப்பார்களாக. அப்ப நம்ம அவர் என்ன பண்ணுவாரா, வெண்கல கதவு எப்பேற்பட்ட கதவை வச்சு பூட்டினாலும், எப்பேற்பட்ட தாழ்பாலை போட்டாலும், நமக்கு தடையா இருக்கிற எல்லா காரியங்களையும் ஆண்டவர் என்ன பண்ணுவாரா, கண்டிப்பா அவர் என்ன பண்ணுவார், அவரை துதிக்கும் போது அவர் எல்லாவற்றையும் அந்த தடைகளை நீங்க செய்வார் அப்படின்னு நம்ம வாசிக்கிறோம். 5 காரியம் நம்ம பார்த்தோம். விசுவாசத்தினாலே வாக்குத்தத்தங்களை அவங்க என்ன பண்ணாங்களாம், பெற்றார்கள், சுதந்திரித்து கொண்டார்கள் அப்படின்னு பார்க்கணும். முதல்ல நோவா வந்து பார்க்கல அப்படின்னாலும் விசுவாசத்தினால அவன் என்ன பண்ணா, குடும்பத்தை ரட்சித்தான். அதே மாதிரி ஆபிரகாம் என்ன பண்றாரு, எவ்வளவு நாள் ஆனாலும் அந்த ஆபிரகாம் என்ன பண்றாரு, அந்த விசுவாசத்துல உறுதியா இருந்து அந்த வாக்குத்தத்த பூமியை சுதந்திரித்து கொண்டார் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். அதே மாதிரி விசுவாசத்தினால வெள்ளனடைஞ்சு சாரால் என்ன பண்றாங்க, கர்ப்பம் தரித்து பிள்ளையை பெற்றெடுத்தார்கள் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். அதே மாதிரி விசுவாசத்தினால அவங்க என்ன பண்ணாங்க, அன்னைக்கு அந்த அடிமைத்தனத்துல இருந்து அவங்க விடுதலையாகி அவங்க என்ன பண்ணாங்க, தேவனுடைய வார்த்தையை கைப்பற்றி அவங்க அந்த பஸ்காவை புசிச்சது நிமித்தமாக அவங்க அந்த பாவத்துல இருந்து அடிமைத்தனத்துல இருந்து அந்த பஸ்கா எப்படி அவங்களை பாதுகாத்ததோ, அதே மாதிரி இன்னைக்கு நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தம் நம்மளை என்ன பண்ணுது, நமக்காக சிந்தப்பட்ட அந்த ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தம் நம்மளை என்ன பண்ணுது, அதுல இருந்து விடுதலையாக்குது அப்படின்னு நம்ம வாசிக்கிறோம். கடைசியா அந்த விசுவாசத்தினால எரிகோவின் மதில் முன்னேறி சென்று நம்ம சுதந்திரத்துக்கு கொள்ள முடியாதபடிக்கு தடையா இருக்கிற எந்த செவரா இருந்தாலும் எந்த காரியமா இருந்தாலும் நம்ம விசுவாசிச்சு தேவனை துதிக்கும் போது கண்டிப்பா என்ன பண்ணுவார், ஆண்டவர் அது எல்லாவற்றையும் செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார் என்று நம்ம வாசிக்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம்.
கர்த்தரை ஸ்தோத்திரம். நம்ம எல்லாரும் எழுதின கர்த்தரை துதிப்போம். நல்ல வார்த்தைகள் நம்ம எப்படி விசுவாசிக்கணும்? 5 காரியம். காணாதிருந்த பார்க்கலனாலும் விசுவாசிக்கணும். 2வது, அது நிறைவேறுகிற வரைக்கும் பொறுமையா அந்த விசுவாசத்துல உறுதியா இருக்கும். 3வது, சரீரத்துல பலவீனம் இருக்கலாம், விசுவாசத்துல பலவீனம் இல்லாதபடிக்கு கர்த்தர் செய்வார், நம்பிக்கையா நம்ம காத்திருக்கணும். 4வது, அல்லேலூயா, அந்த விசுவாசிக்கிற அந்த நம்ம காரியங்கள் பெற்றுக்கொள்ளுகிற வரைக்கும் என்ன செய்யணும்? கர்த்தர் நிச்சயமா அதை செய்து முடிப்பார்னு நம்ம காத்திருக்கணும். 5வது, கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? அல்லேலூயா, துதிக்கணும். அவிசுவாசமான காரியத்தை பேசக்கூடாது. கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? அல்லேலூயா, நன்றி செலுத்தும். ஆண்டவருக்கு சொன்ன வாக்குத்தத்தங்கள் ஆபிரகாமுடைய வாழ்க்கையில நிறைவேறிச்சு. அந்த 13ஆம் அதிகாரத்துல சொல்லும் போது 2 விஷயம் சொல்றார். பார்க்கிற பூமியை சந்ததிக்கு தருவேன். 2வது, கால் வைக்கிற பூமியை உனக்கு தருவேன். நல்லா கவனிங்க. ஆபிரகாம் கால் வச்ச பூமியை சொந்தமாக்குறதுக்கு எத்தனை வருஷம்? 62 வருஷம் விசுவாசத்தோட காத்திருந்தான். அதே போல அவன் சந்ததி அந்த கானான் தேசத்துக்குள்ள போய் சுதந்திரித்துக் கொள்ளும், தேசம் முழுசும் சுதந்திரித்துக் கொள்ள. ஆபிரகாமுக்கு அந்த ஒரு குகை, சந்ததிக்கு கானான் தேசம் முழுசும். எவ்வளவு வருஷம் ஆச்சு? 430 வருஷம் ஆச்சு. 75 வயசுல கொடுத்த வாக்கு தத்தம். அதற்கு பிறகு 430 வருஷம் கழிச்சு அவங்க வெளியே வராங்க. இன்னும் சொல்ல போனா இன்னொரு 40 வருஷம் வனாந்தரத்தில் இருந்தாங்க. அந்த 40 வருஷம் கழிச்சு கானான் தேசத்தை பெற்று மொத்தம் 470 வருஷம் அவர்கள் அதை பெற்றுக் கொண்டார்கள். கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? கரங்கள் வைத்து கர்த்தரை துதிப்போம். அல்லேலூயா. ஆண்டவரே, எங்கள் கர்த்தாவே, கர்த்தர் கொடுத்த ஒவ்வொரு வாக்குத்தத்தங்களையும் நாங்கள் சுதந்திரித்துக் கொள்ள எங்களுக்கு கர்த்தர் விசுவாசத்தை கொடுப்பீராக. பார்க்காம இந்த காரியத்தையும் நாங்கள் பெற்றுக்கொள்ளோன்று நம்பிக்கையோடு விசுவாசிக்க உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவரே, கர்த்தா, நீ செய்கிற வரைக்கும் பொறுமையா நாங்கள் காத்திருந்த விசுவாசத்துல உறுதியா இருக்க கர்த்தர் அனுக்கிரக செய்வீராக. சரீரத்துல பலவீனங்கள் வரலாம், ஆனா எங்களுக்குள்ள இருக்கிற விசுவாசத்துல நாங்கள் பலவீனப்படாதபடிக்கு கர்த்தர் செய்வார் என்று முழு நிச்சயத்தோடு நாங்கள் பெற்றுக்கொள்ள கர்த்தர் எங்களுக்கு அனுக்கிரக செய்வீராக. எல்லாத்துக்கும் மேல ஆண்டவரே, அவிசுவாசமா வார்த்தைகள் எங்கள் வாயிலிருந்து புறப்படாதபடிக்கு ஆண்டவர் எப்போதுமே துதித்து எல்லா தடைகளை உடைத்து நாங்கள் அதை பெற்றுக்கொள்ள அனுக்கிரக செய்வீராக. வந்த யாவரையும், இந்த சத்தத்தை கேட்கிற யாவரையும் கர்த்தர் அப்படியாக கொண்டு சொன்ன ஒவ்வொரு வாக்குத்தத்தங்களை சுதந்திரித்துக் கொள்ள கிருபைத்தார். இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள ஜெயமுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியம் நம் அனைவரோடும் சகல பரிசுத்த அனைவரோடும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழங்கப்பட்டு இருப்பதாக. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென். God bless you.